So good morning everyone. Ashok Pesna, Senior Area Sales Manager, Vestige Lab. Last 2 days health food supplements அதுக்கான ட்ரைனிங் நம்ம பார்த்தோம். ஸோ சப்ளிமெண்ட்ஸ்னா என்ன, எதுக்காக சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கணும், சப்ளிமெண்ட்ஸ் கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்ன, ஸோ அந்த சப்ளிமெண்ட்ஸை எப்படி எடுக்கணும், என்ன மாதிரியான டோசேஜ் ஃபாலோ பண்ணணும், இது மாதிரியான முழுமையான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தோம். ஃபைன். ஒரு பக்கம் இந்த நாலேஜ் எல்லாமே நம்ம கிட்ட இருந்தாலும் அடுத்ததான் இந்த நாலேஜை நம்ம எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சக்சஸ் த்ரூ கன்சிஸ்டன்சிங்கிறதா இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த டாபிக். கன்சிஸ்டன்ட் அப்படின்னாலே என்னன்னா, ஒரு விஷயத்த நம்ம தொடர்ந்து விடாம ரெகுலரா செய்யறதுக்கு பேர் தான் கன்சிஸ்டன்ட். அந்த கன்சிஸ்டன்ட்டை நம்ம பண்ணும்பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய எந்த ஒரு பெனிஃபிட்ஸ் இருந்தாலுமே சரி, அது லாங் டேர்ம் போகும்போது 1 நாள் 2 நாள் இல்லை, நம்மளுடைய ஆயுள் காலம் வரைக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு பெனிஃபிட்டாக மாறக்கூடியது. அதனாலதான் நம்ம எதுவாக இருந்தாலுமே இந்த முறையா செய்யணும் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டு இருப்பேன். இன்ஃபேக்ட் சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கும்போது அதனால தான் இந்த ஸ்டேஜஸ் சொன்னேன். இந்த 4 ஸ்டேஜஸ் கடக்கும்போது தான் பெர்மனன்ட் ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். ஏன்னா நிறைய பேர் நினைக்கிறாங்க இது எடுத்த உடனே 1 மாசத்துல 3 மாசத்துல எல்லாமே டோட்டலா சரியா போயிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒன்ஸ் ஒரு ப்ராப்ளம் உடம்புக்குள்ள வரத்துக்கே பல வருஷங்கள் ஆகும்போது அது சரியாகிறதுக்கும் அதற்கு ஏற்றாற்போல் இந்த டைம் நிச்சயமாக எடுக்கும். அதே போலதான் இந்த வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே இன்னைக்கு டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி தான் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். எஸ், நாளையில இருந்து இப்போ 1 வீக் கம்ப்ளீட் லாக்டவுன், எந்த பிசினஸுமே கிடையாது. ஈவன் தோ எந்த பிசினஸுமே நடக்கலைனாலும் டைரக்ட் செல்லிங் பிசினஸ் மட்டும் நடக்கும். ஆல்ரெடி நம்மளுடைய ஆன்லைன் போர்ட்டல் சிஸ்டம்ல வேண்டிய விஷயங்கள் எல்லாமே கம்பெனி பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ எந்த வியாபாரமே இன்னைக்கு நடக்கலைனாலும் கூட அந்த இடத்துலையுமே இன்னைக்கு வெஸ்டீஜ் வியாபாரம் அப்படிங்கிறது தொடர்ந்து கண்டிப்பா நடந்துட்டு தான் இருக்கும். ஸோ டெய்லி ஏதோ ஒரு ட்ரைனிங்ஸ் நடந்துட்டு தான் இருக்கும், ப்ராஸ்பெக்டிங் நடந்துட்டு இருக்கும், ஸ்பான்சரிங் நடந்துட்டு இருக்கும், ஜாயினிங்ஸ் வந்துட்டு இருப்பாங்க, ப்ராடக்ட் பர்ச்சேஸ் நடந்துட்டு இருக்கும். அப்ப எந்த விதமான விஷயங்களுமே சரி பாதிக்க முடியாத ஒரு இடத்துல தான் இன்னைக்கு நம்ம இருக்கோங்கிறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறைய பேர் நினைக்கிறாங்க மல்டி லெவல் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லும்போது இது ஆள் பிடிக்கிற வியாபாரம், எனக்கு யாருன்னு தெரியாது, என்னால யார்கிட்டயுமே பேச முடியாது, இந்த பிசினஸ்லாம் எனக்கு ஒத்து வராது அப்படின்னு முதல்லயே அவங்களுக்குள்ள ஒரு தடையை போட்டுக்கிறாங்க. அந்த தடையை அவங்க பிரேக் பண்றதுக்கான ஒரு ரியாலிட்டி டைம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு. இந்த லாக்டவுன் எஸ், இந்த 1 வீக் இல்ல, இதுக்கப்புறமும் கண்டிப்பா மேபி இன்னொரு 1 மாசம் கூட இது கண்டினியூ ஆகலாம். அப்போ ஒவ்வொருத்தரோட ரொட்டீன் ஆக்டிவிட்டிஸ் அப்படிங்கிறது பெருமளவுல பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமாக மாறும். ஸோ ஒன்ஸ் அகைன் பொருளாதாரம் அப்படிங்கிறதும் திரும்ப பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமாக மாறும். பட் நம்ம வேலைகளை தொடர்ந்து நம்ம பண்ணிட்டே இருக்கிறதுனால, ஈவன் வெஸ்டீஜ் வியாபாரத்தை நம்ம தொடர்ந்து நம்ம பண்ணிட்டே இருக்கிறதுனால நமக்கு எந்த விதமான ஒரு தொய்வும் ஏற்படாதுங்கிறத ஆணித்தரமாக இந்த இடத்துல என்னால் சொல்ல முடியும். அப்போ ஒரு கன்சிஸ்டன்சி, இது கன்சிஸ்டன்சி ஆஃபரையும் குறிக்கிறது. அதே போல கன்சிஸ்டண்டா நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயத்தினால நமக்கு மிகப்பெரிய ஒரு பலனும் கிடைக்கக்கூடியது. ஏன்னா இந்த பிசினஸ் கூட நம்ம வந்தது எதுக்காக ஒன்று யோசிச்சு பாருங்க. எஸ், டெஃபினட்டா ப்ராடக்ட் எஸ் ஒரு பக்கம் நம்ம தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். பட் இன்னொரு பக்கம் டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில இன்னைக்கு நம்ம வரது என்னன்னா, ஒரு ராயல்டி இன்கம், அதாவது ஒரு லைஃப் லாங் வரக்கூடிய ஒரு வருமானம் வேணும் அப்படின்னு தான் இந்த வியாபாரத்துக்கு நம்ம வந்திருக்கோம். அப்ப அதற்கு தகுந்தாற்போல ஒரு முறையான விஷயங்களை நம்ம ரெகுலரா பண்ணும்போது தான் அந்த பணம் வரும். ஏன்னா வெஸ்டீஜ் வியாபாரம் பொறுத்த வரைக்கும் ஓவர் நைட்ல பணக்காரன் ஆகக்கூடிய ஒரு வியாபாரம் கிடையாது. ஆனா தொடர்ந்து நம்ம போடக்கூடிய அந்த உழைப்பு, இதனால காலம் பூரா நம்மளால நம்ம லைஃபை செட்டில் பண்ணிக்க முடியும். அப்ப ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நம்ம செய்யக்கூடிய இந்த வியாபாரம் அது ஸ்மார்ட் ஒர்க்காகவும் பண்ணணும், அதே போல ஹார்ட் ஒர்க்கும் பண்ணணும். ஸோ எப்போ ஹார்ட் ஒர்க் வேணும், எப்போ ஸ்மார்ட் ஒர்க் வேணும், எப்படி நம்ம இந்த வியாபாரத்தை அடுத்த லெவல் கொண்டு போகணும் அப்படிங்கிறதா இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த சக்சஸ் த்ரூ கன்சிஸ்டன்சி. அதில் முக்கியமாக ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸை மட்டுமே கூட பயன்படுத்தி எப்படி நம்ம அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். 7 கோர் பிரின்சிபல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பிகாஸ் இன்னைக்கு வெஸ்டீஜ் வியாபாரம் பொறுத்த வரைக்குமே டாப் லீடர்ஸ் எல்லாருமே ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டம், அதுதான் இந்த 7 பிரின்சிபல்ஸ் ஆஃப் வெஸ்டீஜ் ஆர் 7 ஸ்டெப்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் திங் நம்ம பண்ண வேண்டியது என்ன, கன்சியூமர். ஏன்னா இந்த வியாபாரம் பொறுத்த வரைக்கும் நம்ம யாரு, வாடிக்கையாளர். இந்த வியாபாரம் மட்டும் இல்ல, பொதுவாகவே நம்ம எல்லாருமே என்ன, யாரோ ஒருத்தருக்கு வாடிக்கையாளர். ஒரு கம்பெனியோட தயாரிப்பு நம்ம பயன்படுத்தி தான் இருக்கும். அப்போ ஒரு பொருள் நம்ம கன்சியூம் பண்றோம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த பொருளை உணர்வு பூர்வமாக நம்ம முதல்ல பயன்படுத்த ஆரம்பிக்கணும். ஏன் அது உணர்வு பூர்வமாக அப்படின்னா, எஸ், அப்பதான் நமக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சன் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். ஈவன் வெஸ்டீஜ்ல ஐடி போடுற எல்லாருமே டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படின்னு சொன்னா கூட, பட் டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படிங்கிற டைட்டில் நம்ம இருந்துட முடியாது. அதுல பல பரிமாணங்கள் இருக்கு.
அப்ப முதல்ல நம்ம யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா கன்சியூமர் தான். வெஸ்டீஜ்ல 300க்கு மேற்பட்ட ப்ராடக்ட்ஸ் இருக்கு. நிறைய பிராண்ட்ஸ் ஒரு 16, 17 பிராண்ட்ஸ் இருக்கு. அந்த பிராண்ட்ஸ்ல லைன் எக்ஸ்டென்ஷன் சொல்லக்கூடிய எத்தனை விதமான ப்ராடக்ட்ஸ் வெஸ்டீஜ்ல இருக்கு. இதுல எத்தனை ப்ராடக்ட்ஸ் நம்ம ரெகுலரா பயன்படுத்தியிருப்போம் அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன். ஸோ இந்த வியாபாரம் பொறுத்த வரைக்கும் ப்ராடக்ட் ஆஃப் த ப்ராடக்ட். ஏன்னா இந்த டைரக்ட் செல்லிங்னா என்ன? எதுக்காக இங்க ப்ராடக்ட்ஸ் வேணும்? இது எல்லாமே உங்க லீடர்ஸ் வந்து ஆல்ரெடி எடுத்திருப்பாங்க. நான் பார்க்கக்கூடிய ஒரு ஆங்கிள் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த வியாபாரம் பொறுத்த வரைக்கும் இதுல வந்து விளம்பரம் கிடையாது. வேற எந்த மீடியாலயும் அதுல வந்து ஏதோ ஒரு பப்ளிசிட்டி இது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. அப்ப ப்ராடக்ட் ஆஃப் த ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம இந்த பொருட்கள பயன்படுத்தும்போது தான் அதோட பெனிஃபிட்ஸ் என்னங்கிறது நம்மளால உணர முடியும். எத்தன பேருக்கு ஒரு ஹெல்த் ஃபுட் சப்ளிமெண்ட்ல ஒரு கேப்சூல் என்ன கலர்ல இருக்கும்? எவ்வளவு கேப்சூல் இருக்கும் அப்படிங்கிறது எத்தன பேருக்கு தெரியுங்கிறத யோசிச்சு பாருங்களேன். அப்போ ஒரு ப்ராடக்ட்ல அந்த ப்ராடக்ட் எப்படி இருக்கும்? கேப்சூல்ல இருக்குமா? டேப்லெட்ல இருக்குமா? இல்ல சாஃப்ட் ஜெல் கேப்சூல்ஸ்ல இருக்குமா? இது தெரியாத போதே நம்ம என்னன்னா மத்தவங்கள்ட்ட பேசும்போது, அவங்க கேட்கக்கூடிய டக்குனு ஒரு கேள்வி, நம்ம அந்த இடத்துல நமக்கு ஒரு தயக்கத்த ஏற்படுத்தக்கூடியது. அப்ப நம்ம எல்லாத்தையுமே ஒரு தடவ கன்சியூம் பண்ணி பார்த்துறணும். நம்ம என்ன பிடிச்சிருக்கோ அத ஃபர்ஸ்ட் எடுத்துங்க. மீதி இருக்கக்கூடியது அலைட் ப்ராடக்ட்ஸ் மாரி கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி அதோட பெனிஃபிட் என்ன அப்படிங்கிறத பயன்படுத்தி நம்ம பார்க்கலாம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்னன்னா, இப்ப காலையில நம்ம தூங்கி எந்திரிச்ச உடனே எல்லாருக்குமே ஒரு டீயோ, காஃபியோ ஏதோ சாப்பிடக்கூடிய ஒரு பழக்கம் இருக்கும். தண்ணி குடிக்கிற மாரி அந்த டீயும், காஃபியும் நம்ம வந்து உடனே கல்ப்பா குடிச்சிடுறோமா? நிச்சயமா இல்ல. அத சிப் பண்ணி தான் நம்ம சாப்பிடுறோம். சூடா அது நம்ம இந்த காஃபியோ, டீயோ நம்ம பக்கத்துல வச்சுக்கிட்டு, கூடவே WhatsApp பார்ப்போம், இல்ல Facebook பார்ப்போம், இல்ல நியூஸ் பேப்பர் பார்ப்போம். அப்ப என்னாகுது, அந்த காஃபியோ, டீயோ நம்ம என்ஜாய் பண்றோம். அது என்ஜாய் பண்ணும்போது என்ன ஆகுது, நமக்கு ஒரு ரெஃப்ரெஷிங்கா இருக்கு. ஒரு புத்துணர்ச்சிய உடனடியாக நம்ம உடம்புக்குள்ள குடுக்கக்கூடியது. அதே போல தான் இந்த வியாபாரம் பொறுத்தவரைக்கும் இத நீங்க என்ஜாய் பண்ணி பண்ணணும். ஏன்னா இங்க பெரிய டார்கெட்ஸ் அப்படிங்கிறது கிடையாது. இங்க பிரஷர் கிடையாது. நீங்க இப்படிதான் பண்ணணும், அப்படிதான் பண்ணணும் எதுவுமே கிடையாது. அதனால தான் இந்த எக்கனாமிக் இண்டிபெண்டன்ஸ் ஆன் யுவர் ஓன் டெர்ம்ஸ். சோ நீங்க விரும்பத்தக்க வகையில இந்த பொருளாதார சுதந்திரத்த அடையணும் அப்படிங்கிறது தான் வெஸ்டீஜோட விஷனே. அப்ப அத நம்ம அடையணும் அப்படின்னா, நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருட்கள நம்ம என்ஜாய் பண்ணி அந்த பெனிஃபிட்ஸ நம்ம என்ஜாய் பண்ணி நம்ம பயன்படுத்தணும். ஒன்ஸ் ஒரு கன்சியூமரா இருந்து இந்த பொருட்கள நீங்க பயன்படுத்த ஆரம்பிச்சு, அந்த பெனிஃபிட்ஸ என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா தான், அடுத்த ஸ்டேஜ்க்குள்ளே நுழைய முடியும். அதாவது சாட்டிஸ்ஃபைடு கன்சியூமர். ஏன்னா இந்த வியாபாரம் இப்படித்தான் போகும். ஏன்னா வெஸ்டீஜ்ல யாருமே நீங்க உள்ள வந்த உடனே வந்து இம்மீடியட்டா ஒரு 100 பேர கொண்டு வாங்க. எல்லாத்தையும் ஒரு 10,000 15,000 வந்து ப்ராடக்ட் வாங்க சொல்லுங்க அப்படின்னு யாருமே இங்க சொல்றது இல்ல. ஏன்னா யார் ஒருத்தர் ஒரு கன்சியூமர்ல இருந்து அடுத்த சாட்டிஸ்ஃபைட் கன்சியூமரா மூவ் பண்றாங்களோ, அப்பதான் இந்த வியாபாரத்த அவங்களால கொண்டு போக முடியும். நம்மளுடைய பெனிஃபிட்ஸ், நம்ம கிடைச்ச பெனிஃபிட்ஸ் இத என்ன பண்றோம்? ஷேர் பண்றோம். இப்ப நெறைய பேர் சொல்றாங்க, "எனக்கு பேசவே வராது. மத்தவங்கள பார்த்தாலே வந்து எனக்கு பேசணும்னு தோணாது" அப்படின்னு நெனைக்கிறாங்க. ஆனா, ஒரு நாளைக்கு எத்தன விஷயங்கள நமக்கு தெரிஞ்சவங்கள, அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க, இவங்கள்ட்ட போய் நம்ம பேசிட்டு இருக்கோம்ங்கறத யோசிச்சு பாருங்க. ஏதோ ஒரு விஷயம் நம்ம கேள்விப்பட்ட ஒரு விஷயத்த மத்தவங்கள்ட்ட நம்ம பேசுறோம். ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கோம். நம்ம ஷேர் பண்ணாம எதுவுமே இல்ல. அதே நம்ம வாழ்க்கைக்காக நம்ம ஷேர் பண்ணக்கூடாது. அப்ப வேஸ்டேஜ் ப்ராடக்ட்ஸ் நம்ம பயன்படுத்திட்டு, அந்த பெனிஃபிட்ஸ மற்றவங்களுக்கு நம்ம ஷேர் பண்றதுல எந்த விதமான தப்பும் கிடையாது. ஒரு கன்சியூமரா இருந்துட்டு, அடுத்ததா நம்ம மூவ் பண்ணக்கூடிய இடம், ஒரு வியாபாரமாக இத கொண்டு போக போறோம். ஏன்னா ஒரு கன்சியூமர் அண்ட் ஷேரிங் இந்த இடத்த பொறுத்தவரைக்கும் சில பேருக்கு ஒரு வாரம் இருந்தா போதும். சில பேருக்கு வந்து 20 நாள் எடுக்கும். சில பேருக்கு 1 மாசம் கூட எடுக்கும். அதுல தப்பு கிடையாது. ஏன்னா முதல்ல அந்த நம்பிக்கை வரணும். இது என்னுடைய வியாபாரம் அப்படிங்கிற நம்பிக்கை முதல்ல வந்துச்சுன்னா தான் அடுத்த மூவ்மெண்ட்க்கு நம்மளால எடுக்க முடியும். அப்போ ஒரு லிஸ்ட் பண்ணணும். எதுக்காக இந்த லிஸ்டிங் அவசியம்? பிகாஸ் நம்ம பேசினா ஒத்துக்கக்கூடிய நபர்கள் யார் அப்படின்னு நமக்கு தெரியும். நம்மளுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், ரிலேட்டிவ்ஸ் இருக்கலாம். இதெல்லாம் வந்து முதல்ல நம்ம வந்து ஒரு பிரையாரிட்டி பண்ணி ஒரு லிஸ்ட் போட்டு வைக்கணும். யார ஃபர்ஸ்ட் கான்டாக்ட் பண்ணணும், யார் 2ண்ட் வீக் கான்டாக்ட் பண்ணலாம், யார் 3rd வீக் கான்டாக்ட் பண்ணலாம், யார் 1 மாசம் கழிச்சு கான்டாக்ட் பண்ணலாம். அப்ப ஒன்ஸ் நம்ம கான்டாக்ட் பண்ணோம், அந்த டைம்ல வந்து அவங்க அத ஒத்துக்கல, ஏற்கல அப்படின்னா, அது திரும்ப நம்ம 2ண்ட் கான்டாக்ட்ல அகைன் அத நம்ம மார்க் பண்ணி வைக்கணும். ஏன்னா எழுதி பழகும்போது என்ன ஆகுதுன்னா, நம்ம மைண்ட் அது ரிஜிஸ்டர் ஆகுது. யார்ட்ட பேசணும், யார்ட்ட பேசல, யார்கிட்ட பேசினா அது ரிசல்ட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அந்த லிஸ்டிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒன்ஸ் ஒரு பிசினஸ் ஒரு ஸ்ட்ரக்சர் வளர்க்குற வரைக்குமே இந்த லிஸ்டிங்கிறது இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். அடுத்ததா இன்விடேஷன். இப்ப இந்த 3 நாட்கள் நடந்தது என்னன்னு கேட்டீங்கன்னா,
இந்த இன்விடேஷன் தான் நடந்துட்டு இருக்கு. இந்த இன்விடேஷன் அப்படிங்கிறது என்ன? ஸோ சிம்பிளா இந்த டேட்ல வந்து பிரஸ்டீஜோட சேல்ஸ் மேனேஜர் அசோக் அவர் வந்து ஒரு ட்ரைனிங் கொடுப்பாரு. ஸோ என்னாச்சு, இந்த ஜூம் ஐடி இந்த லிங்க் வந்து நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணாங்க. இதுதான் சிம்பிளான இன்விடேஷன். அதுல நிறைய டீடைல்ஸ் இல்லை. அதே போலதான் நம்ம ஒருத்தர் நம்ம பேசும்போது, இந்த கம்பெனியில் நான் பொருட்கள் வாங்கினேன், எங்க குடும்பத்திற்கு எல்லாமே வந்து இது நல்லா இருக்கு, இந்த பெனிஃபிட்ஸ் நாங்கள் உண்மையிலேயே நல்லா என்ஜாய் பண்றோம், ஸோ அந்த பெனிஃபிட்டை உங்களுக்கும் கிடைக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். அதற்காக ஒரு சின்ன பிரசன்டேஷன் இருக்கு. ஒரு 1 மணி நேரத்துக்கு ஒரு 1.5 மணி நேரத்துக்குள்ள இருக்கும். ஸோ நீங்க அட்டெண்ட் பண்றீங்களா? உங்களுக்கு இந்த லிங்க் அனுப்பி வைக்கிறேன். நீங்க அதை பாருங்க. இவ்வளவுதான் சிம்பிளா. மேக்ஸிமம் பண்ண ஒரு 10 செகண்ட். இதுதான் 10 செகண்ட்ஸ் ஓப்பனர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அவங்களுக்கு தேவையானது. ஏன்னா நமக்கு தெரிஞ்சு நம்ம யாரை இன்வைட் பண்றோமோ, மேபி அவங்களுக்கு வந்து இது அவங்களோட நீட் என்னங்கிறது நமக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அப்ப அந்த நீட நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அந்த நீட பேஸ் பண்ணி அவங்களுக்கு இன்விடேஷன் நம்ம கொடுக்கணும். அண்ட் பெஸ்ட் திங், நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, சிம்பிளா வாட்ஸ்அப்ல அப்படியே லிங்க் மட்டும் அப்படியே ஷேர் பண்ணிட்டே இருக்காங்க. ஏன்னா அது அவங்களுக்கு தேவை இருக்குமா இல்லையா அப்படிங்கிறது தெரியாமயே அனுப்பி விடுறாங்க. பட் வரவங்களுக்கு என்ன ஆயிடுது, அது முழுமையா உட்காந்து பார்க்கணும் அப்படின்னு தோணாது. எப்படி கொஞ்ச நேரம் பார்ப்பாங்க, இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்ப நம்ம அந்த இன்விடேஷன் கொடுக்கும்போதே அவங்களோட நீட புரிஞ்சுக்கிட்டு, அந்த பாயிண்ட்ல அவங்க கிட்ட பேசும்போது அவங்களோட இன்ட்ரெஸ்ட தூண்டணும். அந்த இன்ட்ரெஸ்ட தூண்டா மட்டும் தான் அவங்க பொறுமையாக இருந்து இதை பார்ப்பாங்க. ஸோ ஒன்ஸ் அந்த இன்விடேஷன் கொடுத்து அவங்க வந்துட்டாங்களா, அந்த மீட்டிங் இந்த இன்னைக்கு 3rd டே இந்த மீட்டிங் நம்ம பண்றோம். ஸோ இந்த மீட்டிங் வந்து முழுமையாக அவங்க அட்டெண்ட் பண்றாங்க. ஸோ அட்டெண்ட் பண்ண பிறகு என்ன பண்ணணுமோ அவங்கள்ட்ட பேசணும். கால் பண்ணி, இந்த மாதிரி பார்த்தீங்களா, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? என்னென்ன பொருட்கள் வெஸ்டீஜ்ல இருக்கு? இந்த பொருட்களுக்கு என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் இருக்கு? இத பயன்படுத்தினா என்ன மாதிரியான ஒரு மாற்றம் வந்து ஏற்படும்? ஸோ இந்த ஃபாலோ அப் அப்படிங்கிறது அவங்கள்ட்ட நம்ம கண்டிப்பாக செய்யணும். இப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமா தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் நமக்கு ஒரு டீம் வந்து உருவாகும். ஏன்னா ஒரு டீம் ஒர்க் அப்படிங்கிறது ஒரு ட்ரீம் ஒர்க் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். எல்லாருக்குமே ஏதோ ஒரு கனவுகள் இருக்கு. சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து பெரிய பெரிய விஷயங்கள் வரைக்கும் எல்லாருக்குமே ஒரு கனவு இருக்கு. அப்ப அத ஃபுல்ஃபில் பண்றதுக்கு நெறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, அவங்களே முழுமையாக உழைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதுல ஒரு சின்ன ஒரு ஒரு சின்ன ஒரு பிரின்சிபல் ஒண்ணு இருக்கு. இது வந்து பால்கெட்டி பிரின்சிபல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பால்கெட்டி பிரின்சிபல் படி ஒரு நபர் 100% உழைப்ப போட்டா கிடைக்கக்கூடிய ரிசல்ட் என்ன? 100 பேர் 1% உழைப்ப போட்டா கிடைக்கக்கூடிய ரிசல்ட் என்ன? இப்ப நெறைய பேர் யோசிப்பாங்க, ஒரு நபர் 100% உழைப்ப போட்டா மட்டும் தான் ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு. சரி, நானும் ஒத்துக்கிறேன். ஒரு நபர் 100% உழைப்ப போட்டா தான் ரிசல்ட் கிடைக்கும். ரைட். பட் எத்தன வருஷம் 100% உழைப்ப போட முடியும்? ஏன்னா ஏஜிங் ஃபேக்டர் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. அந்த வயசு ஒரு வயசு நம்ம கடக்க கடக்க நம்ம உடம்புக்குள்ள இந்த டிட்டோரியேஷன்ங்கிறது ஆரம்பிக்கும். இப்ப 20 வயசுல நம்ம போடக்கூடிய உழைப்புங்கிறது 40 வயசுல நம்மளால போட முடியாது. அது ஆட்டோமேட்டிக்கா குறைய ஆரம்பிக்கும். அப்ப எத்தன வருஷம் இந்த உழைப்ப தொடர்ந்து நம்ம போட முடியுங்கிறத யோசிச்சு பாருங்க. ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் நம்ம வேலை பார்க்கிறோம் அப்படின்னா, இந்த லைஃப் லாங் 8 மணி நேரம் அப்படிங்கிற ஒரு கணக்குல தான் இருக்கும். ஆனா இனிஷியலா புரொடக்டிவா நடந்த இந்த 8 மணி நேரம் போக போக நான் புரொடக்டிவா மாற ஆரம்பிக்கும். அந்த 8 மணி நேரத்த முழுமையாக நம்ம கடைபிடிக்க முடியாது. அப்போ 100 பேர் 1% உழைப்ப போட்டா கிடைக்கக்கூடிய ரிசல்ட் என்ன? ஒரே நபர் 100% உழைப்பு போடும்போது என்ன ஆகும்? மேக்ஸிமம் போனா ஒரு 2 வருஷம் இல்ல 5 வருஷம் வரைக்கும் அவரால அந்த உழைப்ப போட்டு பண்ண முடியும். ஆனா 100 பேர் 1% உழைப்ப போடும்போது, இன்னும் அதிகமான எனர்ஜி அவங்க உடம்புக்குள்ள இருக்கும். இன்னும் நெறைய விஷயங்கள் வந்து அவங்க டிசைட் பண்ண முடியும். கிரியேட்டிவாக இருக்க முடியும். அத பிளான் பண்ணி வொர்க் அவுட் பண்ண முடியும். ஏன்னா எப்ப நம்ம உடம்புக்குள்ள நெறைய எனர்ஜி கிடைக்குதோ, அப்ப இன்னும் நெறைய நம்மளால திங்க் பண்ண முடியும், கிரியேட் பண்ண முடியும். அத எக்ஸிக்யூட் பண்ணவும் முடியும். அப்ப 100 பேர் 1% உழைப்பு போடும்போது 5 வருஷம் இல்ல, 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம் ஆனா கூட அதே எனர்ஜி அண்ட் ஸ்டாமினா அண்ட் பவர் நம்மகிட்ட இருக்கும். ரியாலிட்டில பார்க்கும்போது ஒரு நபர் 100% உழைப்ப போட்டா கிடைக்கக்கூடிய என்ன விஷயங்கிறத புரிஞ்சுட்டு இருப்பீங்க. 100 பேர் 1% உழைப்ப போட்டா கிடைக்கக்கூடிய அட்வான்டேஜ் என்னங்கிறத புரிஞ்சுட்டு இருப்பீங்க. ஏன்னா இந்த பிசினஸ் பொறுத்தவரைக்கும் இது எக்ஸ்போனென்ஷியல் பிசினஸ் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸ்போனென்ஷியல் பிசினஸ்னா என்ன? இப்ப 4 பிளஸ் 4 எவ்வளவு வரும்? 8 வரும். அதே 4 இன்டூ 4 16 வருது. அதே 4 டூ த பவர் ஆஃப் 4. 4 டூ த பவர் ஆஃப் 4 அப்படின்னா என்ன? 4 இன்டூ 4 இன்டூ 4 இன்டூ 4.
அப்ப என்ன ஆயிடுச்சு? 256 ஆச்சு. அதுதான் எக்ஸ்போனென்ஷியல் பிசினஸ். ஏன்னா நமக்கு கண்ணுக்கே தெரியும். நம்ம ஒரு டீம் உருவாக்குறோம். அவங்க மூலமா இன்னொரு டீம் உருவாகுது. அவங்க மூலமா இன்னொரு டீம் உருவாகுது. அவங்க மூலமா இன்னொரு டீம் உருவாகுது. அப்ப தொடர்ந்து இந்த வளர்ச்சிங்கிறது போய்க்கிட்டே தான் இருக்கும். நம்ம டீம்ல இருக்க அத்தனை பேர் நமக்கு தெரியாது. பட் கீழ நம்ம கரெக்ட்டா அத டூப்ளிகேட் பண்ண வச்சுட்டோம் அப்டின்னா, அது பில்ட் ஆக ஆட்டோமேட்டிக்கா எக்ஸ்போனென்ஷியல் பிசினஸ் ஆக மாறும். அதனால தான் சொன்னேன். இப்ப 100 பேர், இப்ப ஒரே நபர் அவங்களுக்கு கீழ ஒரு டீம் அமைச்சு, அந்த ஒரு டீமும் இன்னொரு டீம அமைக்கும் பொழுது, இங்க 8 இல்ல, 16 இல்ல, 256 மாறும். இந்த 256 பேரும் ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் செலவு பண்ணா கூட 256 மணி நேரம். அப்ப ஒரே நபர் இந்த 256 மணி நேரத்த அவர் உழைக்கணும் அப்டின்னா, எவ்வளவு டைம் எடுக்கும் அப்டிங்கிறத யோசிச்சு பாருங்க. இது ஒரே நாள்ல 256 மணி நேரம் நம்ம பாக்கெட்ல இருக்கு. இதுதான் இதுல இருக்கக்கூடிய பிக்கஸ்ட் சக்சஸ்க்கான ஒரு ஃபார்முலா. ஒன்ஸ் இந்த டீம் நம்ம கரெக்ட்டா அமைச்சிட்டோமா, அந்த டீம் கரெக்ட்டா நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் குடுத்து அவங்கள ஃபாலோ பண்ண வச்சுட்டோமா, அடுத்து நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா, ஃபாலோ அப் அண்ட் ஃபாலோ த்ரூ. எத ஃபாலோ பண்ணணும்? ஃபாலோ அப் அப்படிங்கிறது என்ன? அப்ளையன்ஸ ஃபாலோ பண்ணணும். அப்ளையன்ஸ் அப்படின்னா பிகாஸ் ஆல்ரெடி இந்த பிசினஸ்க்குள்ள வந்து எத்தனையோ கஷ்டங்கள், நஷ்டங்கள் இதெல்லாமே அனுபவிச்சு, அதிலிருந்து நெறைய எஜுகேஷன் எடுத்துக்கிட்டு, ஒரு டீம வழிநடத்தக்கூடிய கெப்பாசிட்டிக்கு அவங்க வராங்க. அவங்களுக்கு மேல மென்டார்ஸ் இருப்பாங்க. மேல மேல இருக்கக்கூடிய அப்ளைன் லைன் ஆஃப் ஸ்பான்சர்ஷிப் அப்படின்னு சொல்லுவோம். பெரிய பெரிய லீடர்ஸ் இருக்காங்க. ஸோ பெரிய பெரிய லீடர்ஸ் அவங்க பிராக்டிகலா ஃபேஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள், அவங்க குடுக்கக்கூடிய கைட்லைன்ஸ் இத நம்ம தொடர்ந்து ஃபாலோ பண்ணணும். ரைட். இத ஃபாலோ பண்ண பிறகு நம்ம என்ன பண்ணணும்? நம்மளுடைய டவுன்லைன்ஸ்க்கு இத த்ரூ பண்ணணும். ஏன்னா இந்த பிசினஸ் பொறுத்தவரைக்கும் இது டூப்ளிகேஷன் பிசினஸ். மீட்டிங் ட்ரெய்னிங்ஸ் அதுதான் இங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த மீட்டிங் ட்ரெய்னிங்ஸ் மூலமாக தான் நமக்கு நெறைய இன்ஃபர்மேஷன், நாலேட்ஜ் நம்ம கெயின் பண்ண முடியும். அதன் மூலமா தான் நம்ம ஸ்கில்ஸ வளர்த்துக்க முடியும். அந்த ஸ்கில்ஸ வளர்த்தா தான் அடுத்தது நம்ம எதிர்பார்க்கக்கூடிய கனவுகள அடையக்கூடிய சந்தர்ப்பத்த நம்மளால உருவாக்க முடியும். இந்த 7 ஸ்டெப்ஸ் இதுதான் இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய எல்லா லீடர்ஸுமே ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயம். ஸ்டார்ட்டிங்ல இது கஷ்டமா இருக்கிற மாரி தெரியலாம். ஆனா போக போக இது கைவந்த கலையாக மாறும். சோ அந்த டீம் வொர்க் பண்ணும்போது நம்மளுடைய ட்ரீமும் ஆட்டோமேட்டிக்கா வொர்க் ஆக ஆரம்பிக்கும். இனிஷியலா இந்த ஒரு ஸ்டேஜஸ் இத நம்ம சரியா, கரெக்ட்டா முறைப்படுத்தி நம்ம நடந்துட்டு இருந்தோம் அப்டின்னா, அதுக்கப்புறம் ஒரு ப்ராஸ்பெக்ட்ட பார்க்கும்போதே அவங்கள்ட்ட என்ன முதல்ல பேசணும், எப்படி அப்ரோச் பண்ணணும், எப்படி அவங்கள வந்து நம்ம சைன் அப் பண்ண வைக்கணும். இது ரொம்ப ஈஸியா வர ஆரம்பிக்கும். இந்த 7 ஸ்டெப்ஸ் இந்த பிரின்சிபிள்ஸ் ஆஃப் வெஸ்டீஜ் இதுதான் அடிப்படை. வெஸ்டீஜ் ஆரம்பிச்ச காலத்துல இந்த 2004ல ஆரம்பிச்சு இந்த 17 ஆண்டுகள் நிறைவு செய்ய போறோம். இன்னி வரைக்கும் எல்லாருமே ஃபாலோ பண்ணக்கூடிய சிஸ்டம். வெஸ்டீஜோட மேனேஜிங் டைரக்டர் அவர் இப்போ ஒரு ட்ரெய்னிங் எடுக்க வந்தாலுமே இந்த 7 ஸ்டெப்ஸ் இதுதான் ஹைலைட் பண்ணி பேசுவார். இன்னைக்கு வெஸ்டீஜோட சக்சஸ்க்கு காரணமே முக்கியமாக இந்த டூப்ளிகேஷன். இந்த 7 ஸ்டெப்ஸோட டூப்ளிகேஷன் தான் இன்னி வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. ரைட். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பகுதி என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கன்சிஸ்டன்சி ஆஃபர். ஏன்னா எதுவுமே ஒரு சிஸ்டமேட்டிக்கா நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது இருக்கு இல்லைங்களா? அதனால ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஆரம்பிக்க வேண்டிய இடமே என்னன்னா, இந்த கன்சிஸ்டன்சி ஆஃபர். ஜாயினிங் 100 பிவில ஜாயின் பண்ண வைக்கணும். ஒரு கன்சிஸ்டன்சி ஆஃபர் அப்படிங்கிறது என்ன? ஒரு மாதம் அந்த பிசினஸ் மந்த் ஸ்டார்ட் ஆகக்கூடிய தேதியிலிருந்து 12ஆம் தேதிக்குள்ள 100 பிவி அதாவது கிட்டத்தட்ட ரூ. 3500 மதிப்புள்ள பொருட்கள் மல்டிபிள் இன்வாய்ஸ்ல வாங்கலாம். 4 மாதங்கள் தொடர்ந்து வாங்கும் பொழுது 5வது மாதம் 2500க்கான ப்ராடக்ட் வவுச்சர். ஒரு லிஸ்டட் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஒரு 170, 180 ப்ராடக்ட்ஸ் அந்த லிஸ்ட்ல இருக்கு. அந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ நம்ம வாங்கலாம். இன்ஃபேக்ட் இந்த கன்சிஸ்டன்சி ஆஃபர் லான்ச் ஆன டைம்ல என்னன்னா, சிங்கிள் கேஷ் பில்ல இருந்தது. ஒரே நாள்ல 100 பிவி முடிக்கணும் அப்படிங்கிறது. அதுக்கப்புறமா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கேட்டதுக்கு இணங்க என்ன பண்ணாங்க? மல்டிபிள் இன்வாய்ஸும் ஓகே அப்படின்னு அக்செப்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் எனி ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறது இருந்தது. நடுவுல ஒரு சின்ன மாறுதல் இருந்தது. அதுல ஒரு குறிப்பிட்ட லிஸ்ட் அந்த லிஸ்ட்லயுமே கிட்டத்தட்ட 180 ப்ராடக்ட் அதுல இருக்கு. நெறைய பேருக்கு ஒரு வருத்தம் இருந்தது. ஏன்னா அதுல ரைஸ் பிரான் ஆயில், சோப் இதெல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லி. அதுக்கும் மேனேஜ்மென்ட் என்ன பண்ணாங்க? திரும்ப
மாதம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த வவுச்சர் மாதம் நீங்க பண்ணி 5வது மாதம் கிடைக்கக்கூடிய அந்த வவுச்சருக்கு இப்ப நீங்க 2 ரைஸ் பிரான் ஆயில் எடுத்துக்கலாம், 10 ஜீட்டா ஸ்பெஷல் டீ எடுக்கலாம், 20 அஷூர் சோப்ஸும் நீங்க எடுத்துக்கலாம். இந்த 100 பிவி இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு சைக்கிள் எவ்ரி 4 மந்த் முடிச்சுட்டு திரும்பவும் இந்த கன்சிஸ்டன்சி ஆஃபரை நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். அதே போல ஒரே மாதத்துல நம்ம 4 100 பிவி அதாவது 4 கன்சிஸ்டன்சி ஆஃபரும் செய்யலாம். இந்த 100 பிவி கன்சிஸ்டன்சி ஆஃபருக்கு இன் பிட்வீன் லாஸ்ட் இயர் இந்த கொரோனா பீரியட்ல எல்லாராலையுமே இந்த 100 பிவி பண்ண முடியலன்னா என்ன அப்படிங்கிறதுனால இன்னொரு இன்ட்ரீமா ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. தட் இஸ் 60 பிவி இதே கன்சிஸ்டன்சி ஆஃபர்ல. இதே போல தான் அந்த பிசினஸ் மந்த் ஸ்டார்ட் ஆகும் பொழுது மல்டிபிள் இன்வாய்ஸ்ல நம்ம 60 பிவி கம்ப்ளீட் பண்ணணும். 4 மாதங்கள் தொடர்ந்து நம்ம 60 பிவி பண்ணும்போது 5வது மாதம் 1250க்கான ப்ராடக்ட் வவுச்சர் லிஸ்டட் ப்ராடக்ட்ஸ். இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் அஷூர் ஆக்டிவ் டியோ இருக்கு, நோனி இருக்கு, அலோவேரா இருக்கு, ஹேர் ஆயில் இருக்கு அண்ட் கிளாரிஃபைங் ஃபேஸ் வாஷ் இருக்கு. இந்த 5 ப்ராடக்ட்ஸ் அந்த 1250 இந்த ருபீஸ்க்கான வவுச்சர் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ பேசிக்கா பார்க்கும்போது இந்த கன்சிஸ்டன்சி ஆஃபர்ல இந்த 2500 இல்ல 1250 இந்த கணக்கு தான் நம்ம மேலோட்டமா பார்க்க முடியும். இப்போ நம்மளுடைய சிஸ்டம் நம்ம பிசினஸ் இம்ப்ரூவ் பண்றதுக்காக இந்த 60 பிவில நான் இப்ப 100 பிவி நான் எடுத்துக்கிறேன். 100 பிவி அப்ராக்சிமேட்டா என்னாச்சு 3500 ஆச்சு. இப்போ முதல்ல நம்ம என்ன பார்க்குறோம் 3500 ஒரு மாசம் செலவு பண்ணணும். அப்ப 4 மாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14,000 ரூபாய் செலவு பண்ணணும் அப்படின்னு நமக்கு தோணுது. ஆக்சுவலி அந்த 14,000 ரூபாய் அப்படிங்கிறது நம்ம யாருக்கும் செலவு பண்ணல. நமக்கு வீட்டுக்கு வேணுங்கிற பொருட்களை வெஸ்டீஜ் மூலமா நம்ம வாங்குறோம் அவ்வளவுதான். நம்ம எல்லாருமே வாடிக்கையாளர் அப்படின்னு பார்க்கும்போது வெளியில போறோம், மார்க்கெட்ல நம்ம வேணுங்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வாங்கிட்டு தான் இருக்கும். நேத்தும் சரி இன்னைக்கும் சரி மார்க்கெட் ஃபுல்லா ஜெகஜோதியா தான் இருக்கு. ஒரு வாரத்துக்கு தேவையான விஷயங்கள் நம்ம இப்போ ஸ்டாக் பண்ண ஆரம்பிக்கும். அப்போ இப்ப கையில பணம் இருக்கு, பணம் இல்ல அப்படிங்கிறதெல்லாம் இல்ல. நமக்கு தேவை அப்படின்னா நிச்சயமா அதை செய்யும். அப்போ ஒரு வாடிக்கையாளர் அப்படிங்கிற முறையில நம்ம வீட்டுல அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பொருட்களை த்ரூ வெஸ்டீஜ் வாங்குறோம் அவ்வளவுதான். இது செலவில்லை. சரி எத்தனையோ வருஷம் ஒரு வாடிக்கையாளரா வெளியில போய் நம்ம வாங்கிட்டு தான் இருக்கோம். யார்கிட்ட போய் வாங்கிட்டு தான் இருக்கும். இன்னி வரைக்கும் ஏதாவது ஒரு ரெகக்னிஷன் அப்படிங்கிற நமக்கு கிடைச்சிருக்கா? ஏதாவது ஒரு கிஃப்ட் கிடைச்சிருக்கா? ஏதோ ஒரு அங்கீகாரம் இருக்கா? இல்ல ஏதாவது டிஸ்கவுண்ட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது நமக்கு கிடைக்குதா? மோஸ்ட்லி எதுவுமே இல்ல. அவங்கள பொறுத்தவரைக்கும் நம்ம வீட்டு பக்கத்துல கடை இருக்கலாம், சூப்பர் மார்க்கெட் இருக்கலாம், ஷாப்பிங் மால் இருக்கலாம், ஹைப்பர் மார்க்கெட் இருக்கலாம். எங்க போனாலுமே என்ன அங்க பணத்தை குடுத்தா பொருளை எடுத்துட்டு போக முடியும். அவ்வளவுதான். இந்த பில்லுக்கு பணம் குடுத்தாகும். ஸோ அங்க ஒரு மிஷின் மாதிரியான ஒரு சிஸ்டம் தான் அங்க போயிட்டு இருக்கு. பட் இங்க யோசிச்சு பாருங்க. 14,000 ரூபாய் 4 மாசம் அப்படிங்கிற கணக்கு வச்சோம்னா 14,000 ரூபாய்க்கு நமக்கு 2,500 ப்ராடக்ட் வவுச்சர் நமக்கு கிடைக்குது. அப்ப 5வது மாதம் நமக்கு வேணுங்கிற ப்ராடக்ட் அந்த லிஸ்டட் ப்ராடக்ட்ல நம்ம வீட்டுக்கு தேவையானதை நம்ம எடுத்துக்கலாம். எதுவுமே கிடைக்காத இடத்துல 4 மாசத்துக்கு ஒரு முறை இந்த ஆஃபர் நமக்கு பெனிஃபிஷியலா இருக்கா இல்லையாங்கிறத யோசிச்சு பாருங்க. இப்ப 14,000 ரூபாய் பண்றதுக்கு 2,500 கிடைக்குது அப்படின்னு பார்க்கும்போது பெருசா ஒரு பெர்சன்டேஜ் ஒரு 15% முதல் இது ஒர்க் அவுட் ஆகுற மாதிரி நமக்கு தெரியும். பட் உண்மையா ஒரு கன்சிஸ்டன்சி ஆஃபர் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். கன்சிஸ்டன்சி ஆஃபர் இப்போ ரவுண்ட் ஃபிகரா என்ன பண்ணிருக்கீங்க 3000 அப்படின்னு எடுத்துருக்கு. 100 பிவி நீங்க பண்ணும்போது சராசரியா 3000 3000க்கு மேல போகும். ஸோ ரவுண்ட் ஃபிகரா 3000 அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு மாதம் நீங்க 3000 மதிப்புள்ள பொருட்கள் வாங்கும்போது அதுக்குன்னு ஒரு ரீட்டைல் மார்ஜின் இருக்கு. ஒரு 500 ரூபாய் ரீட்டைல் மார்ஜின் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ 3000 வாங்கினா 3,500 மதிப்புள்ள பொருட்கள் நம்ம கையில இருக்கு. அப்போ ஒரு மாசத்துல இந்த ரீட்டைல் ப்ராஃபிட் அப்படிங்கிறது ஒரு 500 ரூபாய் கிடைச்சது. 2வது ஆஃபர் ப்ராடக்ட். ரீபர்ச்சேஸ் ஆஃபர் ப்ராடக்ட் 10% வரைக்கும் ரீபர்ச்சேஸ் ஸ்கீம்ல அதுவும் நமக்கு கிடைக்குது. ஸோ ஒரு 10% அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா ஒரு 300 ரூபாய் அதுல நமக்கு மார்ஜின் கிடைக்கும். போனஸ் 100 பிவி அப்படிங்கிறனால ஏன்னா ஒரு பிவி 30 பிவி மாசம் நம்ம கம்ப்ளீட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம போனஸ் எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறது இருக்கு. இங்க 100 பிவி டெஃபினட்டா நம்ம போனஸ்க்கு ஆட்டோமேட்டிக்கா எலிஜிபிள் ஆகிறோம். 5லேருந்து 11% போனஸ் நிலை அப்படிங்கிறது இருக்கு. முதல் மாதம் நீங்க 100 பிவிங்கிறனால ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும் 5% போனஸ்ல வந்துடும். அப்ப அதுல சராசரி ஒரு 200 ரூபாய் அப்படிங்கிறது கிடைக்கும்.
2வது மாதம் இதே நடக்கும், 3வது மாதம் இதே நடக்கும், 4வது மாதம் இதே நடக்கும். அப்ப ஓவராலா 4 மாசம் முடியும் பொழுது 5வது மாதம் கன்சிஸ்டன்சி ஆஃபர்க்கான வவுச்சர் நமக்கு கிடைக்குது. ஸோ ரூ. 2,500 மதிப்புள்ள இந்த வவுச்சருக்கு டோட்டல் வேல்யூ என்னன்னு கேட்டீங்கன்னா ரூ. 3000. அதுலயும் ஒரு ரீட்டைல் மார்ஜின் அதுல இருக்கும். ஸோ 3000 ரீட்டைல் மார்ஜின் கிடைக்குது. ரீட்டைல் ப்ராஃபிட்ல ஒரு 2000 கிடைக்குது. ஆஃபர் ப்ராடக்ட்ல ஒரு 1200 கிடைக்குது. பெர்ஃபார்மன்ஸ் போனஸ் இதுல ஒரு 800 கிடைக்குது. மாதம் 200 அப்படின்னு வச்சிருக்கேன். பட் மாசம் மாசம் இந்த டீம் பில்ட் ஆக 200 இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். பட் ஒரு ரவுண்ட் ஃபிகர் ஒரு எக்ஸாம்பிளுக்காக மாசம் 200 அப்படின்னு மட்டுமே நான் கணக்கு வச்சிருக்கேன். டோட்டலா 800 இதுல இருந்து நமக்கு பெர்ஃபார்மன்ஸ் போனஸ் கிடைக்கும். எல்லாமே சேர்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 மாதம் நம்ம பண்ணக்கூடிய வியாபாரத்திற்கு 5வது மாதம் நம்ம கிடைக்கிறது எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா ஆக்சுவலா 7000 பெனிஃபிட். இப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு மாதம் 3000, 4 மாசம் 12,000. 12,000 நமக்கு கிடைக்கக்கூடியது 7000. இப்ப என்ன ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட பாதிக்கும் மேல 58% பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்குது. இதுதான் கன்சிஸ்டன்சி ஆஃபரோட உண்மையான பெனிஃபிட். அப்ப நம்ம வாங்குற பொருள் பாதிக்கு பாதி விலை தான் உண்மையிலேயே நமக்கு கிடைக்குது. இதோட பெஸ்ட் ஆஃபர் வேற என்ன இருக்க முடியுங்கிறத யோசிச்சு பாருங்க. பொதுவா ஒரு வாடிக்கையாளர் நம்ம எல்லாமே எதிர்பார்க்குறது என்ன, பெட்டர் ஆஃபர் எங்க கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் நம்ம பார்ப்போம். பட் ஒரு 4 மந்த்ஸ் இதை வந்து நம்ம ரிப்பீட்டடா பண்ணிட்டே இருக்கலாம். எங்கேயுமே இதை நம்ம ஸ்டாப் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நிறைய பேர் என்கிட்ட கேட்ட ஒரு விஷயம் என்னன்னா, சார் இந்த மாதிரி எம்எல்எம் அப்படின்னாலே வந்து ஐயோ இதெல்லாம் ஆள் பிடிக்கிற பிசினஸ், இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லி ஒதுங்கிடுறாங்க. வெஸ்டீஜ் அப்படின்னு பேசினாலே இதெல்லாம் நமக்கு ஒத்து வராது, எங்க வீட்டுல வந்து திட்டுவாங்க, என்னால போய் இதெல்லாம் 4 பேர் போய் பேச முடியாது, இப்படிலாம் சொல்றாங்க, அப்ப எப்படி போய் அப்ரோச் பண்றதுன்னு தெரியல அப்படிங்கிறாங்க. சிம்பிள், நம்ம எதுக்காக வெஸ்டீஜை போய் பேசணும்? நிறைய பேர் என்ன பண்றாங்க, அவங்களுக்கு என்ன தெரியுமோ அதை முதல்ல போய் பேசுறாங்க. நம்ம பண்ற தப்பே அதுதான். நமக்கு என்ன தெரியுமோ அதை பேசுறது முக்கியம் இல்லை, மற்றவங்களுக்கு என்ன வேணுமோ அதை பத்தி பேசுறது தான் முக்கியம். அப்ப கன்சிஸ்டன்சி ஆஃபர் பத்தி பேசுங்க. எவ்வளவோ ஷேர் பண்றோம். அதை ஷேர் பண்ணும்போது இந்த மாதிரி நான் ஒரு கம்பெனில ஒரு பொருள் வாங்கிட்டு இருக்கேன், மாசம் மாசம் இந்த பொருள் நான் வாங்கிட்டு இருக்கேன், 5வது மாசம் முடிவுல எனக்கு ஒரு வவுச்சர் வந்து கிடைக்குது. ஸோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எனக்கு நான் வாங்குற பொருட்களோட மதிப்பு வந்து பாதிக்கு பாதி தான் எனக்கு கிடைக்குது. இந்த பெனிஃபிட் நல்லா இருக்கு, அதையே நீங்களும் வந்து பயன்படுத்தக்கூடாது. ஸோ உங்களுக்கு வந்து பணம் மிச்சமாகும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதுல இருந்து அடுத்த ஸ்டேஜ் வந்து நீங்க போகலாம். ஸோ எதை பத்தியுமே நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. வெஸ்டீஜ் 2004 துவங்கின கம்பெனி, சில 1000 டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வச்சு ஆரம்பிச்சாங்க. டெல்லியில டாப் மேனேஜ்மெண்ட்ல 3 பேர் இருக்காங்க. இன்னைக்கு 17 ஆண்டுகள் வந்து முடிய போகுது. வெஸ்டீஜ் இன்னைக்கு இந்தியா நம்பர் 1 கம்பெனியா இருக்கு. சரி, இருந்துட்டு போகட்டும். எனக்கு என்ன அதனால? எல்லாருமே அப்படித்தானுங்க. இப்ப நம்மளே முதல்ல அப்படித்தானே இருந்திருக்கும். நம்ம கிட்ட ஒருத்தர் பேச வரும்போது நம்மளுடைய நீட் என்ன, அதை நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த பெனிஃபிட்டை பத்தி மட்டும் முதல்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. சொல்ற இடத்துல பொருள் வாங்குங்க. உங்க வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்குங்க. இந்த ஸ்கீம்ல கன்சிஸ்டன்சி ஆஃபர் ஸ்கீம்ல வாங்குங்க. 5வது மாசம் பார்க்கும்போது பெனிஃபிட் நமக்கு கிடைக்குது. இதை பேசிட்டு போயிடலாமே. இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இந்தியா முழுக்க 4500 அவுட்லெட்ஸ் இருக்கு. ஆன்லைன் ஆர்டர்ஸ் இருக்கு. டைரக்டா கொரியர்ல வீட்டுக்கே ப்ராடக்ட் வந்துடும். நம்ம வெளில போய் வாங்கணுங்கிற அவசியமும் கிடையாது. இவ்வளவு அட்வான்டேஜ் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல நம்ம ஏன் பொருள் வாங்கக்கூடாது? இதை பத்தி நம்ம பேசினாலே போருமே. ஏன் வெஸ்டீஜை பத்தி நம்ம பேசணும்? ஒன்ஸ் 1 மந்த் வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அடுத்த மாசம் அவங்களே டைரக்டா ஆர்டர் போட்டு போறாங்க. இல்ல அவங்களே டைரக்டா போய் டிஎல்சிபில, மினி டிஎல்சிபில, பிரான்ச்சஸ்ல எங்கேயும் ப்ராடக்ட்ஸ் வாங்க போறாங்க. அந்த லைக்கிங், அந்த இன்ட்ரெஸ்ட், அந்த நீட், இது உருவாக்க வேண்டியதுதான் நம்மளுடைய வேலை. ஸோ கன்சிஸ்டன்சி ஆஃபர் பெனிஃபிட்ஸை புரிஞ்சுட்டு இருப்பீங்க. இது யார் பண்ணணும் அப்படின்னா, ஒரு சாட்டிஸ்ஃபைடு கன்சியூமர். ஏன்னா ஒன்ஸ் உள்ள வந்து நம்ம பொருள் என்ன பண்ணுவோம், முதல்ல நம்ம பயன்படுத்தும். நம்ம பயன்படுத்தின பிறகுதான் நம்ம ஒரு சாட்டிஸ்ஃபைடு கன்சியூமரா மாறுவோம். ஸோ ஒரு சாட்டிஸ்ஃபைடு கன்சியூமரா நம்ம பண்ண வேண்டியதே முதல்ல இதுதான். ஒரு சாட்டிஸ்ஃபைடு கன்சியூமர் ஆகிறது கன்சிஸ்டன்சி ஆஃபர் பெனிஃபிட்ஸை நம்ம பயன்படுத்தி மற்றவங்களுக்கு இதை நம்ம ப்ரமோட் பண்ண ஆரம்பிக்கும் போது தான் அடுத்த ஸ்டேஜே போறோம். அதுக்கு பேர் தான் டிஸ்ட்ரிபியூட்டர். இப்பதான் உண்மையா ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரே நம்ம வருவோம். ஏன் அந்த உண்மையான அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் நம்ம வரும்? பிகாஸ் இந்த இடத்துல தான் ரைட் அடுத்தது இதுல இருந்து நம்ம சம்பாதிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவோம். அப்ப சம்பாதிக்கணும்னா நம்ம முதல்ல என்ன ஃபாலோ பண்ணும்? ஃபாஸ்டா 8% ஃபாலோ பண்ணும். எல்லாருக்குமே தெரியும், ஒரு பிவில இருந்து 599 பிவி வரைக்கும் 5%.
600 பிவிலேருந்து 2499 பிவி வரைக்கும் 8%. அப்போ 600 பிவி வரத்துக்கு எவ்வளவு நாட்கள் எடுக்குங்கிறத யோசிச்சு பாருங்க. அப்போ ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரா இதை நம்ம அடுத்து டெவலப் பண்ணோம் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம ஃபாஸ்ட் ஸ்டார்ட் 8% ப்ரொமோட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஃபாஸ்ட் ஸ்டார்ட் 8% அச்சீவ் பண்ணணும். 600 பிவியை டச் பண்ணாதான் 8%. பட் இன்ட்ரீமா மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா, சில பேர் டைனமிக் பீப்புள் இருப்பாங்க. டைனமிக் அப்படிங்கும்போது இது ஃபாஸ்டா கத்துக்கிட்டு அடுத்தது இதில் நான் நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுக்குற மாதிரி வந்தது தான் இந்த ஃபாஸ்ட் ஸ்டார்ட் 8%, ஃபாஸ்ட் ஸ்டார்ட் பிரான்ஸ் டைரக்டர். இந்த இடத்துல 282 பிவி பண்ணீங்கனாலே ஸ்ட்ரெயிட்டா 8% போனஸ்க்கு நீங்க மூவ் ஆயிடுவீங்க. ஒரு ரவுண்ட் ஃபிகரா 300 பிவி அப்படின்னு வச்சிருக்கேன். இப்போ அங்க பாதிக்கு பாதி பிவி பண்ணாலே போதும். 600 பிவி இல்ல 300 பிவி பண்ணீங்கனாலே ஃபாஸ்ட் ஸ்டார்ட் 8%க்கு நீங்க போயிருவீங்க. 8% போனஸ் நிலைக்கு நம்ம போயிருவோம். இது புத்திசாலித்தனமா இல்லையாங்கிறது யோசிச்சு பாருங்க. இந்த இடத்துல இந்த 8% அச்சீவ் பண்றதுக்கு 300 பிவி எடுக்கணும். இந்த 300 பிவிய தனி ஒரு நபர் மட்டும் பண்ணணுமா? அவசியமே இல்லை. நீங்க உங்களுக்கு கீழே ஒரு 2 பேர் 3 பேர் சேர்ந்து 100 பிவிக்கு ஒரு மாசத்துல நீங்க ப்ராடக்ட்டை வாங்கினீங்கனாலே போதும். ஸ்ட்ரெயிட் அவே ஃபாஸ்ட் ஸ்டார்ட் 8% போனஸ் நிலையை நீங்க அடைஞ்சிருவீங்க. ஸோ ஃபாஸ்ட் ஸ்டார்ட் 8% நீங்க டைனமிக்கா அச்சீவ் பண்றதுனால கம்பெனி என்ன பண்றாங்க, ஒரு 750 ப்ராடக்ட் வவுச்சர் நம்ம கொடுக்குறாங்க. ஸோ இந்த இடத்துல உண்மையிலே யோசிச்சு பார்த்தோம்னா, இப்ப கம்பெனி வந்து அட்வான்ஸா இந்த 8% உங்களை குவாலிஃபை பண்ணிட்டு அதுக்கான ஒரு 750 ரூபீஸ் வவுச்சரும் கொடுக்குறாங்க. அப்ப கூடுதலான ஒரு பெனிஃபிட் இந்த இடத்துல நமக்கு கிடைக்குது. ஸோ ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரா நம்ம எப்ப மாற ஆரம்பிக்கிறோமோ அப்ப இந்த 8% தான் நம்ம முயற்சி பண்ணணும். இப்ப நிறைய பேர் மேபி ஹையர் லெவல்ஸ்க்கு போயிருக்கலாம். பட் டீம்ல ப்ரொமோட் பண்ணும் போதே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வரவங்களுக்கே நம்ம கொடுக்க வேண்டிய எஜுகேஷன் என்னன்னா, இந்த 8% ஸ்கீம், 8% போனஸ் நிலை, இதுக்கு தான் நம்ம ஃபர்ஸ்ட் புஷ் பண்ண ஆரம்பிக்கணும். எவ்வளவுக்கு எவ்வளவு ஃபாஸ்டா 8% நம்ம ஜெனரேட் பண்றோமோ அந்த அளவுக்கு டைனமிக்கா பிசினஸ் வளர்ந்துட்டே இருக்கும். ஏன்னா 100 பிவி அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 3000 இருந்து 3500 ரூபாய்க்குள்ள இருக்கு. இந்த இடத்துல எந்த டம்பிங்கும் நடக்காது. இந்த ஆக்சுவல் சேல் இது. அவங்களுக்கு விரும்பத்தக்க ப்ராடக்ட்ஸ் தான் அவங்க வாங்குறாங்க. அதை 1 மந்த் அவங்க கன்சியூமும் பண்ணிடுவாங்க. அடுத்த மாசம் திரும்ப ரீபர்ச்சேஸ் வருமா? எஸ், கட்டாயம் வரும். அப்ப அந்த ரீபர்ச்சேஸ் 100 பிவி அவங்க பண்ணும்போது தொடர்ந்து பண்றதுனால கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்டும் அவங்க நம்ம எஜுகேட் பண்றோம். ஆப்வியஸ்லி இந்த ஃபாஸ்ட் ஸ்டார்ட் 8%க்கு நீங்க குவாலிஃபை ஆகி உங்களுக்கு கீழே ஒரு 3 பேரை ஃபாஸ்ட் ஸ்டார்ட் 8%க்கு நீங்க குவாலிஃபை பண்ண வச்சிட்டீங்கன்னா ஒரு மாசத்துல இது நீங்க பண்ணி முடிக்கும் போது 750 ரூபீஸ் பிளஸ் 1000 ரூபாய்க்கான ப்ராடக்ட் வவுச்சர் உங்களுக்கு திரும்ப ஃப்ரீயா கிடைக்கும். இங்க உண்மையில என்ன நடக்குதுன்னா, யார் தனி நபர் மேல இந்த இடத்துல பர்டன் அப்படிங்கிறது கிடையாது. குறைஞ்சது நம்ம வெளியில மார்க்கெட்ல ஒரு 10,000 15,000 ரூபாய் வரைக்கும் நம்ம செலவு பண்றோம். பொருள் வாங்கிட்டு தான் நம்ம இருக்கோம். அதுல ஒரு 3000 இருந்து 3500 ரூபாய் மட்டும் தான் இந்த இடத்துல ஒதுக்க போறோம். அது இந்த வாங்கக்கூடிய பொருட்களுக்கு நம்ம தனியா நாள் கணக்குல பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் தான். பேஸ்டோ, ஷாம்புவோ, காஃபியோ, டீயோ, என்னமோ எத்தனையோ ப்ராடக்ட்ஸ் இருக்கு. நீங்க 8% முடிச்சு உங்களுக்கு இருக்கக்கூடிய 3 நபர்கள் அவங்க ஃபாஸ்டா 8% முடிக்கும்போது உங்களுக்கு 750 பிளஸ் 1000 கிடைக்கும். உங்க கீழ இருக்கக்கூடிய 3 பேருக்கு 750 ரூபீஸ்க்கான வவுச்சர் கிடைக்கும். இதுதான் டைனமிக் ப்ரோக்ரஷன். இப்ப யோசிச்சு பாருங்க, இந்த இடத்துல உண்மையிலே நடந்துட்டு இருக்கிறது என்னன்னா, நான் ஸ்டார்டிங்ல சொன்ன அந்த பிரின்சிபல். ஒரே நபர் 100% எஃபர்ட் போட்டு இங்க நடக்குதா, இல்ல 100 பேர் 1% எஃபர்ட் போட்டு இது மூவ் ஆகுதாங்கிறத யோசிச்சு பாருங்க. சோ இதுவும் யாருன்னா, நீங்க ஒரு சாட்டிஸ்ஃபைடு டிஸ்ட்ரிபியூட்டர். ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்ல இருந்து இந்த லெவல் போகும்போது நீங்க ஒரு சாட்டிஸ்ஃபைட் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆறீங்க. இந்த சாட்டிஸ்ஃபைட் டிஸ்ட்ரிபியூட்டரா நீங்க வரும்போது செய்ய வேண்டிய வேலையே சக்சஸ் த்ரூ கன்சிஸ்டன்சி. இந்த கன்சிஸ்டன்சி ஆஃபரை வச்சுக்கிட்டே ஒரு மிகப்பெரிய growth அடைய முடியும். இது எப்படி ஒர்க் ஆகுங்கிறத இப்ப நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த 4 பரிமாணங்கள்
ஒரு ஸ்டேஜஸ்ல மாறும். ஃபர்ஸ்ட் யாரும் ஒரு கன்சியூமர், கன்சியூமர்ல இருந்து ஒரு சாட்டிஸ்ஃபைட் கன்சியூமர், சாட்டிஸ்ஃபைட் கன்சியூமர்ல இருந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர், அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ல இருந்து ஒரு சாட்டிஸ்ஃபைட் டிஸ்ட்ரிபியூட்டர். இந்த சாட்டிஸ்ஃபைட் டிஸ்ட்ரிபியூட்டரா வரும்போது கன்சிஸ்டன்சி ஆஃபர் நம்ம பண்றதோட மட்டும் இல்லாம நம்ம குழுவுல எல்லாருமே இதை பண்ண வைக்கணும். அப்ப இந்த ஆட்டத்துக்கு எத்தனை பேர் வேணும்னு கேட்டீங்கன்னா, நீங்க உங்களுக்கு கீழ 6 பேர். இந்த 6 நபர்கள், ஏன்னா இப்போ வெஸ்டிஜோட சிஸ்டம்ல என்ன சொல்றாங்க, 6 பேரை ஸ்பான்சர் பண்ணுங்க, 6 பேர் 6 லைன் வந்து கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா சிஸ்டம் என்னமோ கரெக்டா தான் சொல்லுது, 6 ஒர்க்கிங் லைன். அந்த ஒர்க்கிங் அப்படிங்கறத நம்ம லேசா கெடுக்கிறோம். நம்ம மொத்தமே 6 லைன் போட்டா அதுல 2 காணாம போயிடும், 2 ஓடி போயிடும், 2 செத்து போயிடும். அப்ப திரும்ப திரும்ப லைனை உருவாக்குறதுலயே நம்ம டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். 6 லைனை நம்ம உருவாக்கணும்னா ஒரு 12 லைன் ஆச்சு நம்ம போடணும், டைரக்டா ஸ்பான்சர் பண்ணணும். ஏன்னா சில பேர் வெறும் கன்சியூமரா இருப்பாங்க, சில பேர் சாட்டிஸ்ஃபைட் கன்சியூமரா இருப்பாங்க, சில பேர் தான் டிஸ்ட்ரிபியூட்டரா மாறுவாங்க, சில பேர் சாட்டிஸ்ஃபைட் டிஸ்ட்ரிபியூட்டரா மாறுவாங்க. இது போக போக தான் நமக்கு தெரியும். அப்ப அந்த சாட்டிஸ்ஃபைட் டிஸ்ட்ரிபியூட்டரா இருக்கிற நபர்களை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அவங்களோட தான் நம்ம ஒர்க் பண்ணணும். அப்ப அந்த 6 ஒர்க்கிங் லைன் இதுதான் இம்பார்ட்டன்ட். அப்ப நீங்களும் இந்த 6 ஒர்க்கிங் லைனும் செய்ய வேண்டிய விஷயம் ஒண்ணே ஒண்ணுதான். கன்சிஸ்டன்சி ஆஃபர் பண்ணணும். உங்க வீட்டுக்கு தேவையான பொருட்களை த்ரூ வெஸ்டீஜ் நீங்க பண்றீங்க. முதல் மாதமே என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா 100 × 7 700 பிவி. 700 பிவி கிடைக்கும் போது நமக்கு வரக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னா, ரீட்டைல் மார்ஜின் ஒரு 500 அதுல வந்துரும், ரீபர்ச்சேஸ்ல ஒரு 10% வரைக்கும் கிடைக்கும். அப்போ ஒரு 250 அதுல இருக்கு. பெர்ஃபார்மன்ஸ் போனஸ் 700 பிவி 468, ஃபாஸ்ட் ஸ்டார்ட் 8% வவுச்சர் 750. டோட்டலா கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் பாத்தீங்கன்னா 1968 அப்ராக்சிமேட்டா. இத்தனை நாள் நம்ம எங்கேயோ போய் பொருளை வாங்கணும், எதுவுமே கிடைக்கல. ஒரே ஒரு கிஃப்ட் கிடைக்கும். என்னன்னா வருஷத்துக்கு ஏதோ ஒரு கேலண்டரோ ஏதோ கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் வருஷம் இன்னொரு கிஃப்ட் கிடைக்கும். அதான் விலையேற்றம். அதை நமக்கு சொல்லவும் மாட்டாங்க. நம்மளும் தொடர்ந்து அதை வாங்கிட்டு தான் நம்ம இருக்கோம். நீங்க நிறைய பேர் யோசிக்கலாம், 700 பிவி வந்து ஒரு மாசத்துல நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது இன்டூ அப்ராக்சிமேட்டா ₹30 அப்படின்னு போடுது. 26,000 பிவி. நிறைய பேர் 26,000 பிவி என் டீம் நடக்கும்போது எனக்கு இவ்வளவுதான் கிடைக்குமா அப்படின்னு. நான் முதல்ல சொன்ன மாதிரி தான். வெஸ்டீஜ் பொறுத்த வரைக்கும் இனிஷியலா எஃபோர்ட் அதிகமாக இருக்கும், ரிட்டர்ன்ஸ் குறைவாக இருக்கும். ஏன்னா ஒரு பில்டிங்கை கட்டணும்னாலே அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய இடம் அந்த பில்லர்ஸ் எழுப்புறதுல. இந்த பில்லர்ஸ் ஸ்ட்ராங்கா நிக்கணும். அதனால தான் உங்க 6 பில்லர்ஸ் இதை டெவலப் பண்ற வரைக்குமே கொஞ்சம் டஃப்பான ஒரு விஷயம் தான். இந்த பேஸ்மெண்ட் இதை ஸ்ட்ராங்கா போட்டாதான் அடுத்து மேல இருக்கக்கூடிய கட்டடம் ஸ்ட்ராங்கா இருக்கும், லைஃப் லாங் இருக்கும். ஆரம்பத்துல நீங்க போடக்கூடிய எஃபர்ட் அதிகமா தெரியும், ரிட்டர்ன்ஸ் கம்மியா இருக்க மாதிரி தெரியும். பட் போக போக 100 பேர் 1% உழைப்பை போட்டா என்ன ரிசல்ட் கிடைக்கும், அதுதான் நம்ம போக போக இந்த இடத்துல நம்ம பார்க்க முடியும். நம்ம கரெக்டான அந்த பேஸ்மெண்ட்டை போட்டோம் அப்படின்னா சில மாதங்கள் கழிச்சு பார்க்கும்பொழுது நம்மளுடைய எஃபர்ட் படிப்படியா குறைஞ்சிக்கிட்டே வரும், நம்மளோட ரிட்டர்ன்ஸ் இன்கம் இந்த இடத்துல உயர்ந்துகிட்டே வரும். ஃபர்ஸ்ட் மந்த் இதை பண்றீங்க, 2வது மாசம் என்ன பண்ணும், இதே தான் பண்ணும். 7 பேர் உங்க டீம்ல இருக்கீங்க. இந்த 7 பேரும் ஆளுக்கு ஒருத்தருக்கு கன்சிஸ்டன்சி ஆஃபர் மூலமாக ஜாயினிங் பண்ண வைக்கணும். இன்னொருத்தருக்கு இந்த வாய்ப்பை கொடுக்கணும். ஒரு புது நபருக்கு இந்த கன்சிஸ்டன்சி ஆஃபர் மூலமா இந்த வாய்ப்பை நம்ம கொடுக்கணும். 7 பேரும் சேர்ந்து ஒரு நபருக்கு வாய்ப்பு கொடுக்க கூடாது. 7 பேரும் ஆளுக்கு ஒருத்தருக்கு இந்த வாய்ப்பை கொடுக்கணும். அப்ப 7 பேருக்கு கூடிய உங்க டீம் என்ன ஆயிடுச்சு, 14 பேர் ஆயிடுச்சு. இந்த 14 பேரும் 2வது மாதம் 100 பிவி பண்ணும் பொழுது 1400 பிவி 2வது மாதம் ஜெனரேட் ஆகும். 2வது மாதமே அந்த 8% போனஸ் நிலையில் தான் நம்ம இருப்போம். ரீட்டைல் ப்ராஃபிட், ரீபர்ச்சேஸ், பர்ஃபார்மன்ஸ் போனஸ் இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம கிடைக்கக்கூடிய டோட்டல் பெனிஃபிட்ங்கிறது ஒரு 1596. இங்கே நிறைய பேர் யோசிக்கலாம், ஃபர்ஸ்ட் மந்தை விட 2வது மாசம் குறையுது, அப்ப இந்த பிசினஸ் கரெக்டான பிசினஸ் இல்லையே அப்படின்னு கூட யோசிக்கலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் மந்த் அந்த ஃபாஸ்ட் ஸ்டார்ட் 8%க்கான வவுச்சர் கிடைச்சது. அது ஒன் டைம், லைஃப் டைம். அது எல்லா மாசமும் இது கிடைக்காது. அப்ப செகண்ட் மந்த்
நம்ம 8% இருந்தாலும் அப்ராக்சிமேட்டா 1596 இது கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ். பட் பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படின்னு சொல்ற மாதிரி நம்ம போடக்கூடிய எஃபர்ட்டை தொடர்ந்து நம்ம போட்டுக்கிட்டே இருக்கோம். இதே வேலை தான் 3வது மாசம் பண்ணணும். 3வது மாசம் நீங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய 6 பேர், இந்த 7 பேரும் கன்சிஸ்டன்சி பண்ணணும். நீங்க 2வது மாசம் கொண்டு வந்த 7 பேர் அவங்களையும் கன்சிஸ்டன்சி பண்ண வைக்கணும். 14 பேர் இருக்கக்கூடிய உங்க டீம்ல இருக்கிற ஒவ்வொருத்தருமே 3வது மாதம் ஆளுக்கு ஒருத்தருக்கு கன்சிஸ்டன்சி ஆஃபரோட ஸ்பான்சர் பண்ணணும். 14 பேர் இருக்கக்கூடிய உங்க டீம் இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா 3வது மாதம் 24 பேர் ஆகும். 28 பேர் ஆகும். 28 பேர் 100 பிவி பண்ணும்போது 2800 பிவி 3வது மாதம் ஜெனரேட் ஆகுது. இதுல கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னா, பர்ஃபார்மன்ஸ் போனஸ் பாத்தீங்கன்னா இப்ப அடுத்த ஸ்டேஜ் 3வது போனஸ் நிலை, அதாவது 10% போனஸ் நிலைக்கு 3வது மாசம் 3000. ஸோ 10% போனஸ் பார்க்கும்போது இங்கேயே ஆல்மோஸ்ட் 2772 கிடைக்குது. ஸோ ஓவரால் பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3522. ஏதோ கொஞ்சம் வரா மாதிரி தோணுது இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் 2 மாசம் பார்க்கும்போது பெருசா ஒரு அட்ராக்ஷன் தெரியல. இப்பதான் கொஞ்சம் லைட்டா அப்படி சேர்ல இருந்து கொஞ்சம் நிமிர்ற மாதிரி தெரியுது. பால்கடி பிரின்சிபல் இங்க எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத பாருங்க. 100 பேர் 1% உழைப்பு, அதுதான் இங்க நடந்துட்டு இருக்கு. டைரக்டா நீங்க இத்தனை பேர் கொண்டு வரல, ஒவ்வொருத்தருக்கும் இந்த வாய்ப்பு நம்ம கொடுத்துட்டு தான் வராங்க. 28 பேர் இருக்கக்கூடிய உங்க டீம் 4வது மாதம் என்ன பண்ணணும்? இதே தான் பண்ணணும். 28 பேர் ஆளுக்கு ஒருத்தருக்கு இந்த கன்சிஸ்டன்சி ஆஃபரோட ஜாயினிங் எடுக்கணும். 28 பேர் இருக்கக்கூடிய உங்க டீம் 4வது மாதம் 56 பேர் இந்த இடத்துல வராங்க. 56 பேரும் 100 பிவி பண்ணும்போது 5600 பிவி வருது. டோட்டல் பெனிஃபிட்ஸ் பர்ஃபார்மன்ஸ் போனஸ் மட்டுமே 4வது மாதமே 11% போனஸ் நிலையை ரீச் ஆயிடும். ஸோ அந்த போனஸே கிட்டத்தட்ட ஒரு 3164 ரூபா கிடைக்கும். அதை தவிர நம்ம பிரான்ஸ் டைரக்டர் போனஸ்க்கு குவாலிஃபை ஆகும் பொழுது ஆல்மோஸ்ட் அதுவே ஒரு 7800. ஸோ ஓவரால் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11776 அப்ராக்சிமேட்டா. ரிட்டைன் மார்ஜினோ இல்ல ரீபர்ச்சேஸ் ஆஃபர் ப்ராடக்டோ இதை கழிச்சிங்கன்னா கூட குறைஞ்சது சாலிடா 10,000 ரூபா. ஒன்ஸ் நீங்க 11% போனஸ் ரீச் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா பிரான்ஸ் டைரக்டர் அப்படிங்கிற டைட்டில் அச்சீவ் பண்றீங்க. ஸோ பிரான்ஸ் டைரக்டர் போனஸ்க்கு நீங்க குவாலிஃபை ஆகுறீங்க. இப்ப இது தொடர்ந்து நடக்கும்போது யோசிச்சு பாருங்களேன். இப்போ ஒவ்வொருத்தருமே மாதம் இன்னொருத்தர் ஸ்பான்சர் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது கன்சிஸ்டன்சி ஆஃபர்ல சைடு வால்யூம் பத்தி பயப்பட வேண்டிய ஒரு அவசியம் இருக்கா? நிச்சயமா இல்லை. ஆட்டோமேட்டிக்கா அந்த 100 பிவி ஒரு இடத்துல டோட்டலா ஜென்ரேட் ஆகிட்டே வரும். ஒரு இடத்துலயுமே பார்த்தீங்கன்னா 700 பிவிங்கிறது ஒரு டீம்ல ஸ்ட்ரெயிட்டா வந்துகிட்டே இருக்கு. ஸோ குவாலிஃபை பண்றது ரொம்ப ஈஸி. அப்ப ஸ்ட்ரெயிட்டாவே மினிமம் 10,000 rupees 4வது மாசம் வெஸ்டீஜ்ல பிரான்ஸ் டைரக்டர் நிலையில எடுக்க முடியும். இன்னைக்கு இதே 10,000 ரூபாய்க்கு நீங்க எத்தனை பேர் எத்தனை மணி நேரம் இன்னைக்கு கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு இருக்காங்கிறத யோசிப்பாங்க. ஓரளவுக்கு சர்வே ஆகக்கூடியது இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரி. இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்குமே இன்னைக்கு எத்தனை பேர் இந்த ஸ்விக்கியில ஜொமேட்டோல அதுல இதுலன்னு சொல்லிட்டு 8 மணி நேரம் 10 மணி நேரம் வெயில்ல மழையில வண்டியில சுத்திட்டு சம்பாதிக்கிறதுக்கு போராடுறாங்க. பட் இங்க நம்மளுடைய ஸ்மார்ட் ஒர்க் இனிஷியலா ஹார்ட் ஒர்க் பண்ணும். இந்த ஹார்ட் ஒர்க் எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா நம்மளோட 6 ஒர்க்கிங் லைனை நிக்க வைக்கிறதுக்காக. 6 ஒர்க்கிங் லைன் நிக்க வைக்கணும் அப்படின்னா நம்ம நிறைய பேரை பார்க்கணும், பேசணும், இது நடந்துகிட்டே இருக்கணும். அப்படி தொடர்ந்து நடந்துச்சுன்னா தான் இது நம்ம செய்ய முடியும். பட் ஒன்ஸ் அந்த கரெக்டா 6 லைன் செட் பண்ணிட்டோம், சிம்பிள் ஃபார்முலா இதை நம்ம சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம்னா இது டூப்ளிகேட் ஆக ஆரம்பிக்கும் பொழுது நம்ம ஸ்மார்ட் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறோம். அப்ப 4வது மாதம் மினிமம் 10,000 வாங்க முடியும். ஸோ 5வது மாதம் என்ன பண்ணும்? இதே தான் நம்ம திரும்ப பண்ணணும். ஆளுக்கு ஒருத்தர் இந்த கன்சிஸ்டன்சி வாய்ப்பை கொடுக்கணும். இப்போ 56 பேர் இருக்கக்கூடிய டீம் 5வது மாதம் ஆளுக்கு ஒருத்தர் ஸ்பான்சர் பண்ணும்போது 112 பேர் நம்ம டீம்ல இருப்பாங்க.
ஒரு லைன்லயும் எவ்வளவு வருது? 11,200 பிவி ஒரு லைன்லயும் ஜெனரேட் ஆகும். ஏன்னா ஒரு லைன்லயுமே தான் இது டூப்ளிகேட் ஆகி வளர்ந்துட்டு வருது. அப்போ இந்த இடத்துல 5வது மாதம் கடக்கக்கூடியது ஆல்மோஸ்ட் டபுள் ஆயிடும். கிட்டத்தட்ட 20,000 ரூபாய்க்கு மேல. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் போனஸ் மட்டுமே பார்த்தீங்கன்னா 5,796. அடுத்த பிரான்ஸ் டைரக்டர் போனஸ் கிட்டத்தட்ட 16,000 ரூபாய். அப்ராக்சிமேட்டா 21,000 22,000 ரூபாய் நம்மளுடைய இன்கம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 5வது மாதம் கன்சிஸ்டன்சி வவுச்சர் 2,500 ரூபாய் மதிப்பு இந்த இடத்துல நமக்கு கிடைக்குது. ஸோ இந்த 5 மாசம் வரைக்கும் இந்த வியாபாரம் எப்படி போகுது புரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த இடத்துல யோசிச்சு பாருங்க. 112 பேர் உங்க டீம்ல இருக்காங்க. இந்த 112 பேரு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு அவசியம் இருக்கா? நிச்சயமா இல்ல. உங்களுக்கு உங்க 6 லைன் தெரிஞ்சா போதும். அதே போல ஒவ்வொருத்தருக்கும் அவங்களோட 6 லைன் தெரிஞ்சா போதும். ஸோ இந்த 6 லைன் கூட நம்ம ஒர்க் பண்றது கஷ்டமான விஷயமா, ஈஸியான விஷயமாங்கிறத யோசிச்சு பாருங்க. ஸோ அந்த 6/6 அப்படின்னு சொல்லி அதான் முதல்லயே நான் சொன்னேன் எக்ஸ்போனென்ஷியல் பிசினஸ். 4 to the power of 4. இங்க 6 to the power of 6. இந்த 112 பேர்ல மேபி ஒரு 100 பேர் அப்படின்னு வந்தா கூட 100 பேர் நின்னா கூட 10,000 பிவி ஸ்ட்ரெயிட் அவே. 10,000 பிவி வரும்பொழுதே மினிமம் சொல்ற 20,000 ரூபாய் இன்கம் அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த 20,000 ரூபாய் இன்கம் வாங்குறது நீங்க எத்தனை பேர் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்கிறது யோசிச்சு பாருங்க. எத்தனை மணி நேரம் உழைப்ப போட்டிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்க. இதுதான் ஒரு சிம்பிள் பிளான், தான் ஒரு சிம்பிள் ஃபார்முலா. இப்ப உங்களோட 6 ஆக்டிவ் லைன்ஸுமே இதே தானே சொல்லிக் கொடுப்பீங்க. இதே தானே அவங்கள டூப்ளிகேட் பண்ண வைப்பீங்க. 5 மாசத்துல மேபி இப்ப 4 மாசத்துல பிரான்ஸ் முடிக்கலாம். 4 மாசத்துல முடிக்கல. நீங்க 5 மாசத்துல பிரான்ஸ் முடிக்கிறீங்களா? ப்ராப்ளம் இல்ல. 5வது மாசம் ஆனாலும் எப்படி மினிமம் 20,000 பிளஸ் வருமானம் வருது. 5 மாசத்துல நீங்க ஒரு பிரான்ஸ் முடிக்கிற மாதிரி உங்க டீம்ல இருக்கக்கூடிய இந்த 6 ஆக்டிவ் லைன்ஸ் அவங்களும் இதே ஃபார்முலா ஃபாலோ பண்ணுவாங்களா? 6வது மாசம் இந்த 6 பேருமே பிரான்ஸ் டைரக்டர் ஆவாங்களா? 6வது மாசம் இந்த 6 பேருமே பிரான்ஸ் டைரக்டர் முடிக்கும் போது நீங்க யார்? கிரவுன் டைரக்டர். வெஸ்டிஜோட தாரக மந்திரமே என்ன? 1 வருஷம் 1 லட்சம் கிரவுன் டைரக்டர். ரீசெண்டா விஎல்சி நிறைய பேர் அட்டெண்ட் பண்ணிருந்தீங்க. அதுல நம்ம சொல்லக்கூடியது என்னன்னா 1 வருஷம் 1 லட்சம் கிரவுன் டைரக்டர். இப்போ யோசிச்சு பாருங்க 6 மாசத்துல கிரவுன் டைரக்டர் முடிக்க முடியுமா? பாசிபிள். அப்ப ஒரு லைன்லயும் 11,200 பிவி அப்படிங்கிறது ஜெனரேட் ஆகுது. ஸ்ட்ரைட் அவே இந்த இடத்துல மல்டிபிள் எல்ஓபி எடுக்க முடியும். அப்ப ஒரு கிரவுன் டைரக்டரா இருக்கும் பொழுது வரக்கூடிய வருமானம் என்ன? இந்த இடத்துல பாருங்க. இந்த ரீட்டைல் ப்ராஃபிட் ரீபர்ச்சேஸ் ஆஃபர் கூட இனிமே நமக்கு தேவையில்லை. அது விட்டுறலாம். பெர்ஃபார்மன்ஸ் போனஸ். ஏன்னா இன்னைக்கு பெரிய பெரிய செக் வாங்குற எல்லா லீடர்ஸோட போனஸ் ஸ்டேட்மெண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் போனஸ்க்கு சில நூறுகள் தான் இருக்கும். ஏன்னா அவங்க நம்புறது ராயல்டி இன்கம். அந்த ராயல்டி இன்கம் அப்படிங்கிறது என்ன? பிசினஸ் பில்டிங் போனஸும் லீடர்ஷிப் ஓவர் ரைடிங் போனஸ் தான். அப்போ எல்ஓபி மல்டிபிள் எல்ஓபி வர ஆரம்பிக்கும் போதே ஸ்ட்ரெயிட் அவே 1,33,000 ரூபாய் இதுல கிடைக்குது. அது தவிர பிசினஸ் பில்டிங் போனஸ் ஒரு 48,000 இதுல கிடைக்குது. ஸோ ஓவரால் இன்கம் 6 மாசத்துல 2,78,352 ரூபாய். கிரவுன் டைரக்டரை 1 வருஷத்துல நம்ம அடையணும், 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கணும். 6 மாசத்துல இந்த பிளானை டைனமிக்கா ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா 2,78,000. என்னோட கேள்வி என்ன? சரி, இதுக்கு பாதி நடக்குதுன்னு வச்சுங்களேன். ஏன்னா 100% இந்த பிசினஸ் நடக்காது அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட 50% நடந்தா கூட ஸ்டில் ஒரு 1,35,000 rupees கிடைக்குது. அதுலயும் பாதின்னு வச்சுங்களேன், ஒரு 75,000 ரூபாய் 70,000 75,000 ரூபாய் நம்ம கிடைக்கும் போது இன்னைக்கு இந்த 70,000 ரூபாய் சம்பாதிக்கணும்னா எவ்வளவு கஷ்டப்படணுங்கிறதையும் யோசிச்சு பாருங்க. ஸோ ஒரு 25% இதுல ஒர்க் அவுட் ஆகி நடந்ததுன்னா கூட ஸ்டில் ஒரு 60,000 to 70,000 rupees சாலிடா நம்மளால ஏர்ன் பண்ண முடியும்.
யோசிச்சு பாருங்க இந்த கன்சிஸ்டன்சி ஆஃபர் எவ்வளவு அட்ராக்டிவான ஒரு ஆஃபர் அப்படிங்கிறது. ஏன்னா ஒரு சாட்டிஸ்ஃபைட் டிஸ்ட்ரிபியூட்டர் எப்ப நீங்க மாறுறீங்களோ அப்ப நீங்க பண்ண வேண்டிய வியாபாரமே இதுதான். ஒரு ட்ரூ லீடரா நீங்க மாற ஆரம்பிக்கணும், இதுதான் நீங்க பண்ணணும். எல்லாருமே நம்ம லீடர் அப்படின்னு சொல்றோம். ரியல் லீடர்ஷிப் எங்க இருந்து உருவாகும்? நம்ம கையில பணம் இருந்தா தான் லீடர்ஷிப் குவாலிட்டியும் வரும். நம்ம கையில பணம் இல்லைன்னா வாய் மட்டும் பேசும். ஃப்ரம் த ஹார்ட் அது வராது. லீடர்ஷிப் குவாலிட்டிஸ்ங்கிறது அங்கேருந்து வரக்கூடிய விஷயம் இல்ல. லைஃப் ஸ்டைல் மாறும்போது ஆட்டோமேட்டிக்கா நடை, உடை, பாவனை இதெல்லாம் மாறும்போதே உண்மையான ஒரு லீடருக்கான கெப்பாசிட்டி நம்ம உடம்புக்குள்ள வர ஆரம்பிக்கும். இப்ப நிறைய பேர் மனசுக்குள்ள யோசிப்பீங்க எனக்கு தெரியும். இதெல்லாம் வாயில வடை சுடுற வேலை. சும்மா நீங்க மூட்டை மூட்டையா போட்டு இதெல்லாம் 6 மாசத்துல நடந்துரும் அப்படின்னா, ஏன் இதெல்லாம் இன்னைக்கு எல்லாம் நடக்கல? நடக்கலன்னு இல்ல. நடத்தி காட்டுனவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்ப நம்ம கரெக்ட்டான அப்ரோச் நம்ம வொர்க் பண்ணுமா அப்படிங்கிறத நம்ம முதல்ல யோசிக்கணும். நான் என்ன கேட்கிறேன், சரி 6 மாசம் கூட இல்ல விட்டுருங்க. பரவால்ல. ஒரு மாசம் ஒரு வொர்க்கிங் லைன உருவாக்குறதுல டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. 6 மாசம் என்னாச்சு? 6 வொர்க்கிங் லைன் டெவலப் ஆச்சு. 7வது மாசம் அந்த வொர்க்கிங் லைன் கூட இந்த ஸ்ட்ராட்டஜிய ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. அப்படி ஆரம்பிச்சாலும் 12வது மாசம் கிரவுண்ட் டாக்டர் முடிக்க முடியுமா? எஸ், நிச்சயமா முடிக்கலாம். அப்ப 12 மாசத்துல கிரவுண்ட் டைரக்டர் முடிச்சு ரூ. 1,00,000 இன்கம் வாங்க முடியுமா? நிச்சயமா வாங்க முடியும். வெஸ்டீஜ் சொல்லக்கூடிய தாரக மந்திரம் இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்கா ஃபுல்ஃபில் ஆகுது. சில பேர் யோசிக்கலாம், சார் 6 மாசத்துல 6 வொர்க்கிங் லைன் 1 வருஷத்துல இப்படிலாம் பண்றது வாய்ப்பே இல்ல அப்படின்னு. பண்ணியிருக்காங்க. எத்தனையோ பேர் 1 வருஷத்துல கிரவுண்ட் டைரக்டர் முடிச்சிருக்காங்க. 1,00,000 பிளஸ் இன்கம் வாங்கியிருக்காங்க. நெறைய பேர் இருக்காங்க வெஸ்டீஜ்ல. ஒரு வொர்க்கிங் லைன் உருவாக்குறதுக்கு 2 மாசங்கள் எடுத்துங்க. 6 வொர்க்கிங் லைன். 12 மாசம் ஆச்சு. 1 வருஷம் 6 வொர்க்கிங் லைன உருவாக்குறதுக்கு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கங்களேன். 13வது மாசம் நீங்க ஆரம்பிச்சிருந்தாலும் 18வது மாசம் கிரவுண்ட் டைரக்டர் முடிக்க முடியும். ஸோ 1 1/2 வருஷம் ஆனாலும் 1,00,000 பிளஸ் இன்கம் ஏர்ன் பண்ண முடியும் கிரவுண்ட் டைரக்டர் அப்படின்னு நிலையில. சில பேர் இன்னும் ஸ்லோ சார் என்னால இப்படிலாம் பண்ண முடியாது அப்படின்னு நினைச்சீங்கனாலும் ஒரு வொர்க்கிங் லைனை உருவாக்குறதுக்கு 3 மாசம் எடுத்துங்க. தப்பே கிடையாது. சில பேர் ஃபாஸ்டா இருப்பாங்க. சில பேர் பொறுமையா நிறுத்தி நிதானமா பண்ணக்கூடிய நபர்கள் இருப்பாங்க. அப்ப 3 மாசம் ஒரு வொர்க்கிங் லைன். 18 மாசம் 6 வொர்க்கிங் லைன் ஆயிடுச்சு. 18 மாசம் 6 வொர்க்கிங் லைன் வச்சுட்டு 17வது மாசம் இத ஸ்டார்ட் பண்ணா கூட 24வது மாசத்துல கிரவுண்ட் டைரக்டர் முடிக்க முடியும். அப்ப 2 வருஷத்துல கிரவுண்ட் டைரக்டர் முடிச்சு ரூ. 1,00,000 மேல வருமானம் வாங்க முடியும். இப்பவும் இது கஷ்டம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கஷ்டப்பட்டாதான் பணம் சம்பாதிக்க முடியும். ஸோ கஷ்டப்பட்டு தான் ஆகணும். ஆரம்பத்துல ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. அதுக்கப்புறமா ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுங்க. அவ்வளவுதானே. பட் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயம் இது ஒரே ஃப்ரீக்வன்சில இருக்கு. நம்ம டீம்ல எல்லாருக்கும் ஒரே ஃப்ரீக்வன்சி 100 பிவி 100 பிவி 100 பிவி 100 பிவி கன்சிஸ்டன்சி ஆஃபர் தான் பண்ணணும். யார் வந்தாலும் சரி, ஜாயினிங் எடுத்தாலும் சரி, ஸ்ட்ரெயிட்டா 100 பிவி கன்சிஸ்டன்சி ஆஃபர் தான் பண்ணணும். கன்சியூமரா இருக்கிறவங்க கன்சியூமரா இருந்துட்டு போகட்டும். சாட்டிஸ்ஃபைட் கன்சியூமரா மாறுறவங்க சாட்டிஸ்ஃபைட் கன்சியூமரா இருந்துட்டு போகட்டும். அதுல இருந்து டிஸ்ட்ரிபியூட்டரா மாறவங்க டிஸ்ட்ரிபியூட்டரா வரட்டும், நிக்கட்டும். ஸோ டிஸ்ட்ரிபியூட்டர்ல இருந்து ஒரு சாட்டிஸ்ஃபைட் டிஸ்ட்ரிபியூட்டரா மாறவங்க பிசினஸ் டெவலப் பண்ணட்டும். ஏன்னா இது பைனரி பிளான், ட்ரைனரி பிளான், ஸ்கீம்ஸ், இந்த ஸ்கீம், அந்த ஸ்கீம் அந்த மாதிரி வெஸ்டேஜ் பிசினஸ் கிடையாது. நீங்க எத்தனை பேர் வேணாலும் இங்க நீங்க கொண்டு வரலாம். ஸ்கை இஸ் தி லிமிட். ஆனா அதை ப்ராப்பரா ஸ்ட்ரக்சர் பண்ண தெரியணும். அதனால தான் இனிஷியலா 6 லைன்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. 6 வொர்க்கிங் லைன்ல ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு வெஸ்டீஜோட சிஸ்டம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இந்த டீம் அந்த டீம் அப்படிலாம் இல்ல. எல்லாருமே அண்டர் வெஸ்டீஜ் தான் வராங்க. அப்ப எல்லா டீமுக்குமே இருக்கக்கூடிய காமனான ஒரு விஷயம் தான் நம்ம இப்ப பார்க்கக்கூடிய இந்த சக்சஸ் த்ரூ கன்சிஸ்டன்சி. இது நடக்கும்போது நம்ம லட்சியங்கள், கனவுகள் இது எப்படி இருக்குங்கிறது யோசிச்சு பாருங்க. இப்போ 100 பேரு அந்த 1% உழைப்ப போடும்போது இன்னும் அந்த எனர்ஜி, பவர் அவங்க உடம்புக்குள்ள இருக்குமா? இருக்காதா? ஏன்னா மாசத்துல நீங்க என்ன பண்றீங்க? ஆக்சுவலா 110 பேர் இல்ல 112 பேர் உங்க டீம்ல இருக்காங்கன்னா
உண்மையிலே நீங்க எவ்வளவு பேர் ஸ்பான்சர் பண்ணீங்க அதுல? மாசம் ஒருத்தர் தான் ஸ்பான்சர் பண்ணி 30 நாட்கள்ல ஒருத்தரை கன்சிஸ்டன்சி ஆஃபர் மூலமா உள்ள கொண்டு வரீங்க. இது கஷ்டமா நஷ்டமான்னு யோசிச்சு பாருங்க. 5 மாசத்துல 5 பேர் தான் நீங்க கொண்டு வரீங்க. அதே போல தான் உங்க டீம்ல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் இது பண்ண போறாங்க. மாசத்துல ஒருத்தர், மாசத்துல ஒருத்தர், மாசத்துல ஒருத்தர். சோ மாசத்துல ஒருத்தர் வித் 100 பிவி அப்படின்னு சொல்லும்போது, இத கேட்கிறவங்களுக்கும் அது பண்றதுல டிஃபிகல்ட்டா தோணாது. ஏன்னா ஒன்ஸ் ஒரு சாட்டிஸ்ஃபைட் கன்சியூமரா வரும்பொழுது, அவங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், இத பண்றதுனால அவங்களுக்கு வரக்கூடிய ஒரு இன்கம்னால ஃபர்தரா அவங்க பொருள ஃப்ரீயாவே வாங்கலாம். அவங்க மாசம் மாசம் அவங்க கைய விட்டு காசு போடணுங்கிற அவசியம் இல்ல. பிரஸ்டீஜ்ல வரக்கூடிய இன்கம் வச்சு அவங்க திரும்ப ப்ராடக்ட் வாங்கலாம். எப்படி வேணாலும் இத செய்ய முடியும். சோ நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது வெஸ்டீஜ் ஒரு எம்எல்எம் அப்படிங்கிறது இல்ல. வெஸ்டீஜ் ஒரு ஹெல்த் கேர் கம்பெனி. வெஸ்டீஜ்ங்கிறது ஒரு நியூட்ராசூட்டிக்கல் கம்பெனி. சோ நியூட்ராசூட்டிக்கல் கம்பெனி இன்னைக்கு லைவ்லிஹுட்ட இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனம். இதுதான் நம்ம பேச வேண்டிய விஷயம். ரைட். இப்ப இந்த இடத்துல இந்த கிரவுன் டாக்டர் முடிக்கிறது என்ன பண்ணும்? 100 பிவி பண்ணுங்கிறத பார்த்தோம். இதுக்கு ஒரு ஃபார்முலா சொல்றேன். இதுதான் நம்ம 5 பில்லர்ஸ் ஆஃப் குட் ஹெல்த் பார்த்தோம். வெல்னஸ் ட்ரெய்னிங்ல 2 நாளும் பார்த்த விஷயம் இதுதான். அப்போ ஒரு ப்ராடக்ட்ட எப்படி நம்ம டிசைன் பண்ணணுங்கிறத ஏற்கனவே நான் சொல்லிக் குடுத்திருக்கேன். ஒரு டயபெட்டிஸ் இருக்கிறவங்க தெரிஞ்சு எத்தனை பேருக்கு டயபெட்டிஸ் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. மெடிசின்ஸ் எடுத்துட்டு இருக்கோம். லைஃப் லாங் மெடிசின்ஸ் எடுத்துட்டு தான் இருக்கணும். பட் சப்ளிமெண்ட்ஸ் உடம்புல போய் கரெக்ட் பண்ண ஒரு ஸ்டேஜ்ல அந்த மெடிசின்ஸோட தேவை அவங்களுக்கு குறைய ஆரம்பிக்குது. பட் அது ஒரு லாங் டர்ம்ல போணும். பிகாஸ் இந்த மாதிரி நோய்கள் இதெல்லாம் என்ன சொல்றோம்னா, கிரானிக் டிசீஸ். 1 மாசம் 2 மாசத்துக்குள்ள எல்லாமே கரெக்ட் ஆயிடாது. பட் ஒரு செல்ஃப் கன்சியூமரா அவங்க வாங்கும்போதே ஒரு கிளைசெமிக் ஹெல்த் பேக் அப்படின்னு நம்ம கொடுக்கிறோம். குளுக்கோ ஹெல்த், கேனடர்மா, சீவக்தான், டயட்ரி ஃபைபர், ஸ்டிவியா 5 ப்ராடக்ட் இந்த மாசம் வாங்கினாலும் 107 பிவி ஆயிடுச்சு. அதே போல தான் ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம் இருக்கா? கார்டியோ கேர் பேக் இருக்கு. ப்ரோகார்ட், ஃபிளாக்ஸீட், கேனடர்மா, கோஎன்சைம், ரைஸ் பிராண்ட் 107 பிவி ஆயிடுச்சு. நீங்க லெஃப்ட் சைடுல என்ன ப்ராடக்ட்ட போடுவீங்க அப்படின்னு எனக்கு கவலை இல்ல. ஆனா ரைட் சைடுல 100 பிவிங்கிறது கம்ப்ளீட் ஆகும். அதுக்கான ஃபார்முலா தான் இப்ப நான் உங்களுக்கு குடுத்திருக்கேன். சோ கார்டியோ கேர் அடுத்து போன் அண்ட் ஜாயிண்ட் ஹெல்த் இருக்கு. குளுக்கோசமின், கால்சியம், கொலஸ்ட்ரால், கொலாஜன் 115 பிவி ஆயிடுச்சு. வெயிட் மேனேஜ்மென்ட்ல புரோட்டீன், கோகனட் ஆயில் கேப்சூல், தஸ்லிம் கேப்சூல் அண்ட் டீ இங்க ஒரு 102 பிவி ஆயிடுச்சு. டீடாக்ஸ் பண்ணுமா? வைட்டல் காம்ப்ளெக்ஸ், டாக்ஸின், கேனடர்மா, ஹாலோவேரா, ரைஸ் பிராண்ட் ஆயில் 104 பிவி ஆயிடுச்சு. எனக்கு எந்த நோயுமே இல்ல அப்படின்னு சொன்னாலுமே அந்த 5 பில்லர்ஸ் ஆஃப் குட் ஹெல்த் 5 ப்ராடக்ட் இருக்கு. இத ஃபாலோ பண்ணாலே போதும். நோனி, கேனடர்மா, புரோட்டீன், காம்பியோட்டிக்ஸ் அண்ட் சீபக்தான். இந்த 5 ப்ராடக்ட் நம்ம ரெகுலரா எடுத்தாலே இன்னைக்கு இருக்கக்கூடிய கொரோனா சிச்சுவேஷன்லயுமே நம்ம பாடியை நம்ம ஹெல்த்தியா வச்சுக்க முடியும். இம்யூன் சிஸ்டத்தை பூஸ்ட் அப் பண்ண முடியும். சோ இப்ப யோசிச்சு பாருங்க. இத்தனை ப்ராடக்ட்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. அப்ப இது ஒரு பேக்கேஜா நம்ம வந்து கொடுக்கும் பொழுது ஒன்ஸ் இதை கன்சியூம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஒரு 2 இயர்ஸ் விடாம தொடர்ந்து அவங்க கன்சியூம் பண்ணணும். மாசம் மாசம் ஆட்டோமேட்டிக்கா 100 பிவி அவங்க பண்ணிட்டே இருப்பாங்களா? நிச்சயமா பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு இனிஷியலா அந்த நம்பிக்கை வரணும். அவங்க இந்த ப்ராடக்ட்ட கன்சியூம் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு தான் நான் இருக்கேன். சோ இந்த ட்ரெய்னிங்ஸ் நம்ம போடுவோம். அவங்களுக்கு சப்ளிமெண்ட்னா என்னன்னு புரிய வைப்போம். சப்ளிமெண்டோட பெனிஃபிட்ஸ் எப்படி கிடைக்கும்னு புரிய வைக்க முடியும். அந்த வேலையை நான் பண்ணிக்கிறேன். பட் ஃபீல்டுல ஸ்பான்சர் பண்றது நீங்க தான் பண்ணணும். சோ இத நம்ம கலெக்டிவா நம்ம பண்ண ஆரம்பிக்கும் பொழுது அந்த 100 பிவி 100 பிவி 100 பிவி ஆட்டோமேட்டிக்கா இங்க நடக்க ஆரம்பிக்கும். இதாங்க இந்த சக்சஸ் மந்த்ரா. சிம்பிளான விஷயம். கன்சிஸ்டன்சி ஆஃபரையும் பண்ணணும். கன்சிஸ்டன்சி ஆஃபர்ல எப்படி நம்ம வந்து ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணணும். இந்த ஸ்ட்ராட்டஜி மூலமா நிக்க வைக்க முடியும். சரி சப்ளிமெண்ட்ஸ் நம்பிக்கையே இல்ல அப்படின்னு சொல்றாங்களா? நோ இஷ்யூஸ். டெய்லி நெசசிட்டின்னு சொல்றோம். சோப் இருக்கு, ஷாம்பு இருக்கு, ஹேர் ஆயில் இருக்கு, இன்ஸ்டன்ட் க்ளோ ஃபேஸ் பேக் இருக்கு, அஷ்யூர் டூத் பேஸ்ட் இருக்கு, ரைஸ் பிராண்ட், காஃபி, டீ, உமன் மென் டியோ இருக்கு, டால்க் இருக்கு, ஹோம் ஹைஜீன்கான அல்ட்ரா வாஷ், ஸ்க்ரப், ஸ்வாப் இத்தனை ப்ராடக்ட்ஸ் மாசத்துக்கு தேவையான பொருட்கள், வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே 100 பிவி. இவ்வளவு ப்ராடக்ட் வாங்கும்போது 100 பிவி கம்ப்ளீட் ஆகுது. மேபி ரைஸ் பிராண்ட் ஆயில் இப்போ கொஞ்சம் பிவி குறைஞ்சதுனாலும் கொஞ்சம் முன்ன பின்ன பேலன்ஸ் ஆகும். பட் வேற ஏதாவது ப்ராடக்ட் நீங்க இங்க வாங்கிக்கலாம்.
பட் இந்த இடத்துல நான் ரொம்ப முக்கியமா சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கன்சியூமர் குட்ஸ நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரமோட் பண்ண ஆரம்பிச்சோம்னா, என்னைக்கு வேண்டும்னாலும் அந்த கஸ்டமர் நம்ம கைய விட்டு போகலாம். ஏன்னா ஒரு சோப் குடுத்திருப்பீங்க, இல்ல ஒரு பேஸ்ட் குடுத்திருப்பீங்க. அந்த பேஸ்ட் தீர்ந்து போயிருக்கும். அத வாங்க மறந்திருப்பாங்க. நம்மகிட்ட சொல்ல மறந்திருப்பாங்க. காலையில எந்திரிச்சு பார்த்தா பேஸ்ட் இல்ல. நீங்க திரும்ப பேஸ்ட்ட வாங்கி குடுக்குற வரைக்குமோ, இல்ல வெஸ்டிஜோட டிஎல்சிபியோ, பிரான்ச்சோ திறக்கிற வரைக்கும் நான் பல்லே விளக்க மாட்டேன்னு யாரும் உட்கார்ந்திருப்பாங்களா? டெஃபினட்டா நடக்க போறதில்ல. ஸோ ஆட்டோமேட்டிக்கா பக்கத்துல இருக்கக்கூடிய கடையில போயிட்டு அவங்க ஏற்கனவே யூஸ் பண்றது ஒரு பிராண்ட வாங்கி பயன்படுத்த ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ வெறும் கன்சியூமர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல எப்ப வேணாலும் ஒரு பிராண்ட் மாறலாம். திரும்பவும் அந்த பிராண்ட வெஸ்டிஜ் பிராண்டா நீங்க கொண்டு வரணும். இன்னும் 1 மாசம் வெயிட் பண்ணணும். அந்த 1 மாசத்துக்குள்ள எத்தனையோ விஷயங்கள் மாறும். அதனால தான் ஹெல்த் கேர ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஒரு டயபெட்டிஸ் இருக்கிறவங்க ஒரு டாக்டர் வந்து உங்களுக்கு மெட்ஃபார்மின் மாத்திரைய பிரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்கன்னா, இன்னைக்கு 100, 200 பிராண்ட் இன்னைக்கு மார்க்கெட்ல மெட்ஃபார்மின் கிடைக்கும். ஆனா என்னைக்காவது மாசம் மாசம் வேற வேற பிராண்ட் அவங்க வாங்கி பார்த்திருக்கீங்களா? ஒன்ஸ் எந்த மெடிசின் அவங்க பயன்படுத்துறாங்களோ, மெடிக்கல் ஷாப்ல போயிட்டு அதே பேர் சொல்லி அதே மெடிசின் தான் வேணும்னு கேட்பாங்க. மெடிக்கல் ஷாப்ல இருக்கிறவரு, அந்த கம்பெனில வேற கம்பெனி குடுக்குறேன் அப்படின்னு சொன்னாலும், அவங்க வாங்க மாட்டாங்க. ஒண்ணு இதே கம்பெனிய வர வச்சு குடுங்க. இல்ல நான் வேற கடைய பார்த்து வாங்கிக்கிறேன்னு போய்க்கிட்டே இருப்பாங்க. நிக்க மாட்டாங்க. உண்மையா பொய்யா? யோசிச்சு பாருங்க. அதே போல தான் நம்ம சப்ளிமெண்ட்ஸ பயன்படுத்த ஆரம்பிச்சு, அந்த பெனிஃபிட்ட பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, நாளைக்கு வேற பிராண்ட போய் மாத்த மாட்டாங்க. இன்னைக்கு ஸ்பைருலினா 100 கம்பெனி இருக்கு. நோனி 100 கம்பெனி இருக்கு. கேனடர்மா 10, 20 கம்பெனி இருக்கு. நெறைய கம்பெனிஸ்ல இந்த புராடக்ட்ஸ்லாம் அவங்களும் மேனுஃபேக்சர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனா வெஸ்டீஜ் ப்ராடக்ட்ட பயன்படுத்தி அந்த பெனிஃபிட் பார்த்துட்டாங்கன்னா, இந்த கம்பெனி இல்லன்னா, நாளைக்கு வேற கம்பெனி ஸ்பைருலினா, வேற கம்பெனி நோனி, வேற கம்பெனி கேனடர்மா அத வாங்குனா போரும் அப்படின்னு நிச்சயமாக நினைக்க மாட்டாங்க. பிகாஸ் அதுதான் அந்த நம்பிக்கை. அந்த நம்பிக்கைய தான் நம்ம அவங்க கிட்ட நம்ம ஏற்படுத்தியிருக்கோம். சோ நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இதுதான். என்ட்ரி லெவல்ல உள்ள வரவங்களுக்கு எஸ். பிகாஸ் இனிஷியலா சப்ளிமெண்ட்ஸ பத்தி பேச முடியாது. அந்த இனிஷியல் ஸ்டேஜஸ்ல வேணா சோப்போ, ஷாம்போ, ரைஸ் பிரான் ஆயிலோ, டீயோ, காஃபியோ இத பத்தி நம்ம முதல்ல பேசி ஒரு கன்சியூமர உள்ளுக்குள்ள கொண்டு வரலாம். அதுக்கப்புறம் நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது முழுக்க முழுக்க ஹெல்த் கேர். இன்ஃபாக்ட் நான் வாட் இஸ் கோவிட்-19 ஹவ் கேன் ஐ பிரிப்பேர் மை செல்ஃப் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட்டும் நான் டீம் வைஸ் நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். மேபி பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீக்ல ஏதோ ஒரு டேட் டைம் கிடைச்சதுன்னா பிகாஸ் 1 வீக் ஃபுல்லா கம்ப்ளீட் லாக்டவுன். ஸோ எல்லாருமே வீட்ல தான் இருந்தாகணும். ஏதோ ஒரு நாள்ல அந்த சப்ஜெக்ட் நான் எடுக்கிறேன். அதுலயுமே நம்மளுடைய சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கிறதுனால கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் என்னங்கிறத நம்ம புரிய வைக்க முடியும். ஹெல்த் கேர் நோய் வந்துட்டா மட்டும் இல்ல. நோய் வராமல் தடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ ஸ்டார்ட்டிங்ல என்ன பார்த்தோம்? ஒரு கன்சியூமர்னா யாருன்னு பார்த்தோம். ஒரு கன்சியூமர்ல இருந்து ஒரு சாட்டிஸ்ஃபைட் கன்சியூமரா இருக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தோம். ஒரு சாட்டிஸ்ஃபைட் கன்சியூமர்ல இருந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரா வரவங்க ஃபாஸ்ட் அட் 8% மூவ் பண்ண ஆரம்பிக்கும்னு பார்த்தோம். ஒரு சாட்டிஸ்ஃபைட் டிஸ்ட்ரிபியூட்டரா அவங்க மாறும்பொழுது சக்சஸ் த்ரூ கன்சிஸ்டன்சிங்கிற ஒரு விஷயத்த அவங்க ஸ்டார்ட் பண்ணணும். சக்சஸ் த்ரூ கன்சிஸ்டன்சில எப்படி இது ஒர்க் ஆகுதுங்கிறத பார்த்தோம். மாசம் மாசம் என்ன பண்ணுங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ 6 மாசத்துலயோ, 1 வருஷத்துலயோ, 1 1/2 வருஷத்துலயோ, 2 வருஷத்துலயோ எப்படி கிரவுண்ட் ஆக்டர் முடிக்கணும். ₹1,00,000 வருமானத்தோட எப்படி முடிக்க முடியுங்கிற அந்த பிளான் பார்த்தோம். அந்த 1 வருஷத்துலயும், 2 வருஷத்துலயும் கிரவுண்ட் ஆக்டர் முடிக்கிறதுக்கு என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜிய ஃபாலோ பண்ணும் ஒரு ப்ராடக்ட் மூலமாக ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸ் மூலமாக எப்படி இது கொண்டு வரணும். இதுவரைக்கும் நம்ம கம்ப்ளீட்டா பார்த்தோம். ஸோ ஸ்டேஜ் பை ஸ்டேஜ், ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு எல்லாமே இப்ப டீட்டெயில்டா உங்க முன்னாடி எடுத்து வச்சிருக்கேன். இருந்தாலும் ஸ்டில் இதுல 2 முக்கியமான விஷயங்கள் இருக்கு. இப்ப ப்ராடக்ட்ட நம்ம மேட்ச் பண்ணணும். இந்த ப்ராடக்ட்ட மேட்ச் பண்றதுக்கு நம்ம எப்படி பண்ணணும்? ஒரு பிசினஸ்க்கு தேவையான விஷயங்கள் 2 தான். ஒண்ணு ப்ராடக்ட், இன்னொன்னு மார்க்கெட்டிங். இந்த ப்ராடக்ட் அண்ட் மார்க்கெட்டிங் எதுவுமே நம்ம கரெக்ட்டான வழியில கொண்டு போகணும். மோஸ்ட்லி இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்கு, இல்ல நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கார்ப்பரேட் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கோம். ஃப்ரீ ஃபார் ஆல் ஸ்ட்ராட்டஜி. கார்ப்பரேட் மார்க்கெட்டிங் அப்படின்னா என்ன? இந்த சந்தையில பார்த்தீங்கன்னா, இந்த கூறு கட்டி வச்சிருப்பாங்க. எதா எடுத்தாலும் ரூ. 100, எதா எடுத்தாலும் ரூ. 100, எதா எடுத்தாலும் ரூ. 100 அப்படின்னு சொல்லி. நம்மால் புத்திசாலி இல்ல. நேரா போய் கல்லாப்பட்டியில கை வச்சுட்டான். அடுத்த நாள் ஒரு ஸ்டிக்கர் போட்டாங்க. கல்லாப்பட்டி தவிர அப்படின்னு. ஏன்னா நம்ம ஆட்கள் நெறைய விஷயத்துல யோசிப்பாங்க. சோ பெரும்பாலும் நம்ம பண்றது என்ன? கார்ப்பரேட் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாத்துக்கிட்டயும் ரைஸ் பிரான் ஆயில பேசுறோம். எல்லார்கிட்டயும் சோப்ப பேசுறோம். பேஸ்ட்ட பேசுறோம்.
வெஸ்டீஜ்ல ப்ராடக்ட்டே இல்ல. ஏன்னா நமக்குள்ள இருக்கக்கூடிய பயம், கான்ஃபிடன்ஸ் இல்ல. எங்க அவங்க சைன் அப் பண்ணாம போயிருவாங்களோ, வாங்கக்கூடிய ப்ராடக்ட்ட வாங்காம போயிருவாங்களோன்னு சொல்லிட்டு நம்ம பயப்படுறோம். பயந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த பிசினஸ் சக்சஸ்ஃபுல்லா வர முடியாது. தைரியமா பேசுங்க. இந்த கம்பெனி இன்னைக்கு நம்பர் 1 கம்பெனில இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே எக்ஸலென்ட்டான குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ். நான் இன்னைக்கு இவ்வளவு சம்பாதிச்சுட்டு இருக்கேன். நம்ம கிட்ட அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி நான் இன்னைக்கு இவ்வளவு சம்பாதிச்சுட்டு இருக்கேன். இஷ்டம்னா வாங்க. உங்களுக்கு லைஃப காட்டுறேன். அப்போ இந்த எத எடுத்தாலும் 100 வாங்குற மாரி ஸ்டாண்டர்டா ஒரே செட் ஆஃப் ப்ராடக்ட்ட எல்லார்கிட்டயும் ப்ரமோட் பண்றது நிறுத்துங்க. நம்ம பண்ண வேண்டியது என்ன? நிஷ் மார்க்கெட்டிங். நிஷ் மார்க்கெட்டிங்னா ஸ்பெசிஃபிக்கா நம்ம ப்ராடக்ட்ட கொண்டு போகணும். ஸோ ஸ்பெசிஃபிக்கா ஒரு ப்ராடக்ட்ட அவங்க கொண்டு போகணும்னா, அவங்களோட தேவைகள் என்னங்கிறது முதல்ல நமக்கு தெரியணும். நம்ம என்ன நினைச்சிரோம், ஹைஜீன் ஹைவேஸ் ப்ராடக்ட்ஸா எல்லார் வீட்டுக்கும் தேவை. அத பத்தி பேசலாம். ரைஸ் பிரான் ஆயிலா எல்லாருக்கும் தேவை. அத பத்தி பேசலாம். சோப்பு பேஸ்ட் எல்லாருக்கும் வேணும். அத பத்தி பேசலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பட் அத தாண்டி ஒரு பிசினஸ் மேனா நம்ம ஸ்மார்ட் ஒர்க் பண்ண வேண்டிய இடம் இந்த நிஷ் மார்க்கெட்டிங்குள்ள நம்ம போகணும். அப்போ ஒரு ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணி கொடுக்கணும். இப்ப நம்ம டீம்ல இனிஷியலா இப்ப புதுசா வர்றவங்களுக்கு அவங்க போய் ஒரு 10 கஸ்டமர பார்த்து பேசுறது அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அவங்க பண்ண வேண்டியது என்ன? ஒரு அப்பாயின்ட்மென்ட் எடுக்கணும். ஸோ அந்த அப்பாயின்ட்மென்ட் டைம்ல மேல இருக்கக்கூடிய லீடர் அவங்களோட போயிட்டு இத பத்தி பேச ஆரம்பிக்கணும். அப்போ பெஸ்ட் திங் நம்ம லிஸ்டிங் பண்ணணும். நம்ம கீழ லிஸ்ட் இல்லாம கோல்டு கால் மாரி பார்க்குறவங்க கிட்ட நம்ம பேச ஆரம்பிச்சோம் அப்படின்னா, சில இடத்துல கிளிக் ஆகும். நெறைய இடத்துல ஃபெயிலியர் ஆகும். இன்ஃபாக்ட் ரீசென்ட்டா ஒரு படத்துல பார்த்த ஒரு டயலாக். ஒரு பொய்ய சொல்லணும்னா, அந்த பொய்க்குள்ள 60% உண்மை இருக்கணும் அப்படிம்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ப்ராடக்ட் ஆஃப் த ப்ராடக்ட்டா நம்ம இல்லாம, நம்ம லிஸ்டிங் பண்ணாம, நம்ம அவங்கள மீட்டிங்க்கு இன்வைட் பண்ணாம, எப்படி இந்த பிசினஸ் வளர்க்க முடியும்? இப்ப இன்னைக்கு ஒரு 50 பேர் இங்க இருக்கீங்க அப்படின்னா, இது நீங்க இந்த பிசினஸ் கத்துக்கணும் அப்படிங்கிறனால தான் இன்னைக்கு நீங்க வந்திருக்கீங்க. இந்த டீம் இது மல்டிப்ளை ஆனாலே போதும். 50 பேருங்கிறது டூ த பவர் 50ன்னு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கங்களேன். அப்ப யோசிச்சு பாருங்க. அதுதான் அந்த எக்ஸ்போனென்ஷியல் பிசினஸ் அப்படிங்கிறது. ஸோ ஒரு நிஷ் மார்க்கெட்டிங் இந்த ஸ்பெசிபிக் ஏரியா மார்க்கெட்டிங் இது 2 விதமா நம்ம பார்க்கணும். ஒண்ணு ப்ராடக்ட், இன்னொன்னு மார்க்கெட். நிஷ் ப்ராடக்ட் அப்படின்னு பார்க்கும்போது டிஃபரெண்ட் யூட்டிலிட்டிஸ். இன்னைக்கு வெஸ்டீஜ்ல என்ன வச்சிருக்கோம்? பிராண்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். வெஸ்டீஜ்ல நம்ம சேல்ஸ்மேன் உருவாக்கல. இங்க பாலி சார் சொல்றதுன்னா, எனக்கு வந்து சேல்ஸ்மேன் வேணாம். எனக்கு ப்ராடக்ட்ட போய் வித்துட்டு வராதீங்க. ஏன்னா சில டாப் கம்பெனிஸ் நடக்கிற வேலை இதுதான். மேல இருக்க லீடர் வந்து நெறைய இன்வெஸ்ட் பண்ணுவாரு. 50,000 1,00,000 இன்வெஸ்ட் பண்ணுவாரு. அந்த ப்ராடக்ட்ட கொண்டு போய் வித்துட்டு வருவாரு. மாசம் மாசம் அவங்க பண்ற அந்த பிசினஸ் 0 ஆயிடும். அடுத்த மாசம் ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் ஆகும். ஆனா வெஸ்டீஜ்ல நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம்னா, லீடர்ஸ உருவாக்கணும். அந்த லீடர்ஷிப் உருவாகணும் அப்படின்னா, முதல்ல நம்ம நல்லா பணம் சம்பாதிக்கணும். இப்ப நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிற பிராண்ட் என்ன? ஜீட்டா அப்படின்னா ஒரு பிராண்ட். அஷூர் அப்படின்னா பிராண்ட். டியூ கார்டன் அப்படின்னா ஒரு பிராண்ட். வாட்டர் பியூரிஃபையர் ஒரு பிராண்ட். ஏர் பியூரிஃபையர் ஒரு பிராண்ட். ட்ரூமன் ஒரு பிராண்ட். வெஸ்ட்ல் ஆஃப் மிலன் இது ஒரு பிராண்ட். அக்ரி ப்ராடக்ட்ல இருக்கக்கூடியது அது ஒரு பிராண்ட். ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ், ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸ், பிரைம் கேட்டகரி, கார்டியோவாஸ்குலர் இந்த மாதிரி நம்ம ஒரு பிராண்ட்ஸ் வந்து இன்னைக்கு நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஒரு ஒரு பொருளுக்கும் ஒரு விதமான பலன்கள், பயன்கள் இருக்கு. டிஃபரெண்ட் யூட்டிலிட்டிஸ் இருக்கு. ஹைவெஸ்டிக்னு ஒரு யூட்டிலிட்டி இருக்கு. இது எல்லாமே நம்ம வீட்ல நம்ம செல்ஃபா பயன்படுத்தாத ப்ராடக்ட் அப்படிங்கிறது தான் ஒண்ணு இருக்கா? மேபி அக்ரிகல்ச்சர். எல்லாருமே அக்ரிகல்ச்சர் பண்ண மாட்டோம். அத தவிர மீதி இருக்கிற எதுவுமே எனக்கு தேவையில்லாத ப்ராடக்ட் அப்படின்னு வெஸ்டீஜ்ல இருக்காங்க. யோசிச்சு பாருங்க. அப்ப நம்மளுடைய தேவைகளுக்கு எல்லாமே நம்ம வெஸ்டீஜாக மாறணும். இங்க அம்பாசடர் யாருன்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒவ்வொருத்தரும் தான். ஏன்னா வெஸ்டீஜ் ப்ராடக்ட் வேர்ட் ஆஃப் மவுத் பிசினஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ வேர்ட் ஆஃப் மவுத் அப்படிங்கும்போது, இங்க நீங்க தான் இந்த வியாபாரத்த பெருக்கிறதுக்காக நீங்க கிடைச்ச பெனிஃபிட்ஸ மற்றவங்கள்ட்ட போய் பேச போறீங்க. அதே போல மார்க்கெட் நிஷ். ப்ராடக்ட் நம்ம கையில இத்தனை ப்ராடக்ட் இருக்கு. இத்தனை பயன்கள் வந்து இதுல இருக்கு.
ஸோ இத்தனை பயன்கள் வச்சு பார்க்கும்போது நம்ம ஒருத்தரோட தேவை என்ன இருக்கோ அதற்கேற்றப்ப நம்ம ப்ராடக்ட்டை ப்ரமோட் பண்ணணும். எதற்காலும் 100 ரூபாங்கிற ஸ்ட்ராட்டஜி நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது. மார்க்கெட் நிஷ்க்கு நம்ம என்ன தேவை? செக்மெண்ட் வேணும். செக்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது வெஸ்டீஜ் என்ன பிசினஸ்? ஃபேமிலி பிசினஸ். ஒரு ஃபேமிலிக்குள்ள இந்த பிசினஸ் நம்ம கொண்டு போறோம். அப்போ ஒரு ஃபேமிலிக்குள்ள போகும்பொழுது 2 இனம் தான். ஆண் இனம், பெண் இனம். இந்த 2 தான் ஒரு வீட்ல இருக்கு. வயசு மட்டும் தான் மாறும். குழந்தைங்க ஆண், பெண் இருக்கலாம். யங்ஸ்டர்ஸ் ஆண், பெண் இருக்கலாம். மிடில் ஏஜ்ல இருக்கவங்க ஆண், பெண் இருக்கலாம். வயதானவர்கள் ஆண், பெண் இருக்கலாம். ஸோ எந்த வயசுல பார்த்தாலுமே ஆண், பெண் இந்த 2 இனம் தான் ஒரு வீட்டுக்குள்ள இருக்காங்க. பெண்கள் பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டிய கொண்டு போக வேண்டிய ப்ராடக்ட் என்ன? டியூ கார்டன் கொண்டு போங்க. ஏன்னா மிஸ்ட் ஆஃப் மில்னா ஃபர்ஸ்ட் பேசலாம். பட் எல்லாருமே காஸ்மெட்டிக் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. சில பேருக்கு வந்து சில சாய்ஸஸ் இருக்கும். எனக்கு இந்த காஸ்மெட்டிக் இந்த கம்பெனி இது பயன்படுத்தினா என் ஸ்கின்னுக்கு ஒத்துக்கும். மற்றது பயன்படுத்தினா ஒத்துக்காது. பாசிபிலிட்டி இருக்கு. அதே டியூ கார்டன் இன்டிமேட் ஃபோம் வாஷ் இருக்கு. சானிட்டரி நாப்கின்ஸ் இருக்கு. பேண்டி லைனர்ஸ் இருக்கு. அது எக்ஸ்க்ளூசிவா ஒரு பெண் பயன்படுத்த ஆரம்பிக்கும் பொழுது அதுவும் நம்ம கொடுத்திருக்கிற அந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜி இன்டிமேட் ஃபோம் வாஷா இருக்கலாம், இல்ல சானிட்டரி நாப்கின்ஸா இருக்கலாம். ஸோ அதை பயன்படுத்தும் போது குவாலிட்டி இதெல்லாம் பார்க்கும்போது என்ன பண்ணுவாங்க? இன்னொரு 10 பெண்கள்கிட்ட போய் பேசுவாங்க. ஒன்ஸ் இந்த இந்த டியூ கார்டன் பத்தி பேசிட்டோமா, அடுத்தது அவங்கள்ட்ட நம்ம என்ன பண்ணலாம்? மிஸ்ட் ஆஃப் மில்னை பத்தி கொண்டு போகலாம். அடுத்த வீட்டுல குழந்தைங்க இருப்பாங்க. குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் இனர்வா பிரேக்ஃபாஸ்ட் செரல் இருக்கு. இனர்வா ஹை எனர்ஜி ட்ரிங்க் இருக்கு. ஃபிளாக்ஸீட் சாக்கோபார் இருக்கு. இன்விகோ புரோட்டீன் பவுடர் இருக்கு. ஸ்பைரலினா இருக்கு. கொலஸ்ட்ரால் இருக்கு. krill oil இருக்கு. கேனட்ரோமா இருக்கு. இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் இருக்கு ஒரு குழந்தைகிட்ட நம்ம ப்ரமோட் பண்றதுக்கே. ஏன்னா சப்ளிமெண்ட்ஸ் ஜெனரலா சில சப்ளிமெண்ட்ஸ் 6 வயசுக்கு மேல அப்படின்னு சொல்லியிருக்கேன். மீதி எல்லாமே 12 வயசுக்கு மேல. ஸோ 12 வயசு இருக்கக்கூடியவங்களா இருக்கலாம். ஒரு வீட்டில் இருக்கட்டும். ஸோ ஒன்ஸ் இந்த குழந்தைக்கு நம்ம ப்ராடக்ட்டை கொடுக்கும்போது அந்த குழந்தை நிறைய பேர்ட்ட பேசுவாங்களா மாட்டாங்க. யோசிச்சு பாருங்க, டிவியில் எத்தனையோ அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் நம்ம பார்க்குறோம். என்ன சொல்றாங்க? உங்க வீட்டு பையன் மட்டும் எப்படி இவ்வளவு புத்திசாலியா இருக்கான்? உங்க வீட்டு பையன் மட்டும் எப்படி இவ்வளவு சுறுசுறுப்பா இருக்கான்? அதுக்கு என்ன சொல்றாங்க? நான் இந்த எனர்ஜி ட்ரிங்க் கொடுக்குறேன். அதனால தான் வந்து என் பையன் இவ்வளவு சுறுசுறுப்பா இருக்கான் அப்படின்னு அந்த கேட்கக்கூடிய அந்த அம்மா என்ன பண்ணுவோம்? ஓ, என் பையனுக்கு இதே வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி விளம்பரங்கள் காமிக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு மார்க்கெட்டிங் கிமிக்ஸ், அவ்வளவுதான். அந்த ப்ரொமோஷனை அந்த மாதிரி கொண்டு போறாங்க. நம்ம ப்ராடக்ட்டை பயன்படுத்தக்கூடிய குழந்தைகள் இருக்கு அப்படின்னா, இன்ஃபேக்ட் நம்ம மெட்டாமைன் 12 வயசு மேல இருக்கக்கூடிய குழந்தைக்கு மெட்டாமைன் கொடுக்குறோம். அந்த குழந்தையோட ஆட்டிடியூடே ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியா மாற ஆரம்பிக்குது. ஐக்யூ பவர் இம்ப்ரூவ் ஆகும். இதை பார்க்கும்போது மற்ற குழந்தைகளுக்கு அந்த ஆசை வரும். யங்ஸ்டர்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ல ஆரம்பிச்சு வேலைக்கு போறவங்க, இந்த அடல்ட் ஏஜ் இருக்கிறவங்க எல்லாருக்குமே அஷூர் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. அஷூர் நேச்சுரல்ஸ் இருக்கு. பிகாஸ் ஒரு 20 to 30, 35 இயர்ஸ்க்குள்ள இருக்கிறவங்களுக்கு பொதுவாக என்ன நினைப்பாங்க? அவங்க கொஞ்சம் நல்ல க்ரூமிங் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அழகா இருக்கணும், பளிச்சுன்னு இருக்கணும், நீட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரெசென்டபிளா இருக்கணும், மற்றவங்களை அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அஷூர் நேச்சுரல்ஸ், அஷூர்ல இருக்கக்கூடிய எத்தனை ப்ராடக்ட்ஸ் இருக்கு. இதை அவங்கள்ட்ட ப்ரமோட் பண்ணலாம். ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புள் இருக்காங்க, பிசினஸ் பண்றவங்க இருக்காங்களா, அவங்களுக்காக நம்ம சப்ளிமெண்ட்ஸ் இருக்கு. இல்ல டியோ இருக்கு, ஆண்கள் பெண்களுக்கான டியோ இருக்கு, பாடி டால்க் இருக்கு. அவங்க ட்ரூமன் சீரிஸ் வந்து நம்ம ப்ரமோட் பண்ணலாம். பெண்களுக்கு அந்த ஸ்டேஜ்ல இருக்கிறவங்க, பிகாஸ் ஒன்ஸ் இந்த ஒர்க்கிங்ஸ் இருக்கக்கூடிய பெண்களுக்கு காஸ்மெட்டிக் ரேஞ்சஸ் தேவைப்படும். ஸோ காஸ்மெட்டிக்ஸ் அவங்கள்ட்ட ப்ரமோட் பண்ணலாம். ஸோ இந்த ஏஜ் குரூப்ல நம்ம ப்ரமோட் பண்றதுக்கு இத்தனை ப்ராடக்ட்ஸ் இருக்கு. வயதானவங்க ஆப்வியஸ்லி சப்ளிமெண்ட்ஸ் ஃபுல்லாக அவங்க ப்ரமோட் பண்ணலாம். இன்ஃபேக்ட் டிவியில் ஒரு விளம்பரம் வந்து நம்ம பார்த்துருப்போம். ஒரு வயதானவர் அவரோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறாரு. அவர் அங்கே எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்காரு. இவர் கேட்கிறாரு, இந்த வயசுல உன்னால மட்டும் எப்படி எக்ஸசைஸ் பண்ண முடியுது? அவர் சொல்றாரு, எங்க வீட்டில் சுடுற வடை தான் காரணம் அப்படின்னு. இதுதான் உண்மையிலே வாயில வடை சுடுற வேலை. ஸோ வடையை சாப்பிட்டதுனால அவருக்கு தெம்பு வந்துச்சு அப்படின்னு. என்ன சொல்ல வராங்க? அந்த எண்ணெயில் அதை பொரிச்சதுனால அவருக்கு இந்த தெம்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பாடி ரொம்ப லைட்டா ஃபீல் பண்ற மாதிரி. பட் நம்மளுடைய மெட்டாமைன், வயதானவர்கள் நம்மளுடைய மெட்டாமைன் எடுத்து பார்க்கணும். நம்மளுடைய ஸ்பைருலினா, நம்மளுடைய கொலஸ்ட்ரால், ப்ரிவென்டிவா எத்தனையோ சப்ளிமெண்ட்ஸ் இருக்கு. இந்த சப்ளிமெண்ட்ஸ் எடுத்து அவங்க ரொம்ப ஆக்டிவா இருக்காங்க அப்படின்னா அதை பார்த்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் அட்ராக்ட் ஆவாங்க. ஒன்ஸ் இதை எடுக்கக்கூடிய நபர் இவரே மற்றவங்கள்ட்ட போய் பேச ஆரம்பிப்பாரு.
அந்த இடத்துலயுமே என்ன ஆகுது? ஒரு பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகுது. அப்போ ஒரு குடும்பம் அப்படின்னு எடுத்துட்டா, அந்த குடும்பத்துக்குள்ளேயே 4 பேர் இருக்காங்கன்னா, அந்த 4 பேருக்குள்ள நடக்கக்கூடிய வியாபாரம் எப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. ஒரு பெண் போய் ஒரு 10 பெண்கிட்ட போய் பேச முடியும். ஒரு குழந்தை அது ஒரு ஃப்ரெண்ட்ஸ்க்கு இன்னொரு 10 பேர் போய் பேச முடியும். யங்ஸ்டர்ஸ் அவங்க ஒரு 10 பேர்ட்ட போய் பேச முடியும். அவங்க கூட வொர்க் பண்றவங்க, காலேஜ்ல கூட படிக்கிறவங்க, பிசினஸ் பார்ட்னர்ஸ் இருப்பாங்க. இல்ல அவங்களோட எம்ப்ளாயீஸ் இருப்பாங்க. வயதானவங்க அவங்களுக்கு கண்டிப்பா ஒரு 10 பேர் தெரிஞ்சிருக்கும். அவங்க வயசு சார்ந்த நபர்கள் இருப்பாங்க. அப்ப ஒருத்தருக்கு இன்னொரு 10 பேர ப்ரமோட் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு குடும்பத்தோட போகும்பொழுது, ஒரு ஃபேமிலி பிசினஸ் நம்ம ப்ரமோட் பண்ணும்பொழுது 40 கஸ்டமர், 40 கன்சியூமர்ஸ் ஒரு குடும்பத்து மூலமாக நமக்கு கிடைக்கிறாங்க. இப்போ ஒரு குடும்பத்திலே 4 ஐடி. ஒரு 18 வயசுக்கு மேல இருக்காங்க குழந்தைங்க அப்படின்னா, ஒரு 18 வயசு மேல இருக்காங்க. அடாலசன்ஸ் ஏஜ்ல இருக்காங்க அப்படின்னா, இப்ப யார் இந்த இடத்துல வந்து நெறைய வொர்க் பண்ண முடியும்? அவர கீழ கொண்டு வாங்க. அந்த குடும்பத்தில இருக்கக்கூடிய மீதி நபர்கள அவங்களுக்கு மேல கொண்டு போங்க. ஏன்னா மார்க்கெட்ல இறங்கி வொர்க் பண்ணக்கூடிய நபர், இவரு ஸ்ட்ராங்கா அந்த எஃபோர்ட் போட்டு இவரு ஒரு பிரான்ஸ் டைரக்டர் முடிச்சாருன்னா, இவருக்கு மேல இருக்கக்கூடிய எல்லாருமே பிரான்ஸ் டைரக்டர். அப்போ ஒரு குடும்பத்தில வொர்க் பண்ணக்கூடிய நபருக்கு மேல இருக்கிறவங்க. ஏன்னா பிகாஸ் எல்லாருமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் போய் இத பண்ண முடியும்னா சொல்ல முடியாது. ஒரு லிமிட்டேஷன்ஸ் இருக்கலாம். பட் கீழ ஒருத்தர் பிரான்ஸ் ஆகும்பொழுது ஆட்டோமேட்டிக்கா மேல எல்லாருமே பிரான்ஸ் ஆறாங்க. அப்ப ஒவ்வொருத்தரும் அவங்க செய்யக்கூடிய வியாபாரம், அவங்க அவங்களுக்கு தேவையான பொருட்கள வெஸ்டீஜ்ல தனித்தனியா வாங்குறதுனாலேயே, அவங்களுக்கும் ஒரு செக்யூரிட்டி, அதாவது ஒரு இன்கம் பிளான் அவங்களுக்கும் இந்த இடத்துல ஏற்படுத்த முடியும். இதுதான் மார்க்கெட் நிஷ் அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ ஒரு குரூப் ஆஃப் பீப்பிள் இருக்காங்க. அந்த குரூப் ஆஃப் பீப்பிளுக்கு நம்ம ப்ராடக்ட்ட கொண்டு போயிட்டு இருந்தாலே போதும். இப்ப யோசிச்சு பாருங்க. ஒரு 100 பிவி பண்றது கஷ்டமா? ஈஸியா? இந்த 4 பேர் ஒரு ஃபேமிலி பிசினஸ் இருக்கக்கூடிய 4 பேர், அவங்களுக்கு தெரிஞ்ச எத்தனையோ பேர்கிட்ட பொருட்கள பத்தி மட்டும் பேசும்போது, இந்த இடத்துல வெஸ்டீஜ் பேசினது அவசியம் இருக்கா? வெஸ்டீஜ் எந்த மாதிரியான கம்பெனி காமிக்க வேண்டிய அவசியம் இருக்கா? எத்தன பேரு வெறும் பிராண்ட மட்டும் பார்த்து இன்னைக்கு வாங்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? நிச்சயமா இல்ல. அவங்களுக்கு என்ன ஆதாயங்கிறத பார்த்து தான் இன்னைக்கு நெறைய பேர் ப்ராடக்ட் வாங்குறாங்க. நான் சொல்றது ஃபாஸ்ட் மூவிங் லைக் ஒரு அண்ணாச்சி கடையில போறதோ, இல்ல அ ஷாப்பிங் மால்ல போய் வாங்குறாங்களோ, இல்ல ஒரு சூப்பர் மார்க்கெட்ல போய் வாங்குறாங்களோ, எங்க போனாலுமே அவங்களுக்கு எந்த பிராண்ட்ல ஆதாயம் இருக்கு, எந்த பிராண்ட்ல அவங்களுக்கு லாபம் கிடைக்குதுன்னு தான் பார்க்குறாங்க. அப்படி இருக்கும்போது, இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நிறுவனம் பிரஸ்டீஜ், டிஸ்ட்ரிபியூட்டர் சென்ட்ரிக்கா இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் பிரஸ்டீஜ். அப்ப இத நம்ம கரெக்ட்டா புரமோட் பண்ண ஆரம்பிச்சாலே, ஒரு ஃபேமிலி பிசினஸ நம்ம கொண்டு போனாலே, நம்ம ப்ராடக்ட்ஸ மட்டும் வச்சியே கிரவுன் டைரக்டர் பண்ண முடியும். சோ இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் இது வொர்க் அவுட் ஆகுமா? ஆகாதான்னு யோசிச்சு பாருங்க. நம்ம ஒரு வீட்ல ஒருத்தர் மட்டும் அந்த பிசினஸ்க்குள்ள அப்படி நினைக்கிறோம். அப்ப என்ன ஆயிடுது? வீட்ல மற்றவங்கலாம் பார்க்கும்போது ஏதோ வேண்டாத வேலை செஞ்சுட்டு இருக்க. இதெல்லாம் பண்ணா உருப்பட மாட்ட. அப்ப வீட்டுக்குள்ளேயே அந்த சப்போர்ட் அவங்களுக்கு கிடைக்கிறது இல்ல. வெளியில போய் இவங்க தெரியாத எத்தனையோ பேர பார்த்து, அவங்கள உட்கார வச்சு, பேசி, அது கரெக்ட்டா வியாபாரம் நடந்து எவ்வளோ எஃபோர்ட் அந்த இடத்துல போடுறாங்க. அது சக்சஸ்ஃபுல்லா நடக்குதா? நிச்சயமா இல்ல. 10 10 குடும்பம் எடுங்க. 10 10 குடும்பம். அந்த 10 குடும்பத்தின் மூலமாக 100 நபர்கள் ஒவ்வொருத்தர் டீம்ல இருந்தாலே போதும். ஒரு மாசம் அவங்க மூலமாக ஒரு 100 பிவி நடக்குதுன்னா என்ன ஆயிடுச்சு? பெரிய டார்கெட்ட கண்ணுக்கு முன்னாடி நம்ம வச்சுட்டு நின்னா தான் அது ரொம்ப பெருசா தெரியும். 5500 பிவி பண்ணா பிரான்ஸ் அப்படின்னு பார்த்தா 5500 பிவியா அப்படின்னு யோசிச்சோம்னா, அது கஷ்டமா தான் தெரியும். ஆனா, அது சிம்பிளா பிரேக் பண்ணி கொண்டு வாங்க. இந்த 5500 பிவிய முடிக்கிறதுக்கு எத்தன பேர் வேணும்? அந்த ஒவ்வொரு நபரும் எவ்வளோ பிவி பண்ணா இத வந்து அடைய முடியும்? இப்படி சிம்பிளா கால்குலேட் பண்ணி பிரேக் பண்ணி வச்சீங்கன்னா, ஒரு மாசத்துல பிரான்ஸ் ஈஸியா முடிச்சுட்டு போகலாம். ஒரு கல்ல கண்ணு கிட்ட வச்சு பார்த்தா பெருசா தெரியும். அதே தள்ளி வச்சு பார்த்தீங்கன்னா, அந்த கல் ரொம்ப ரொம்ப சிறுசா தெரியும். எஃபோர்ட்ஸ். நான் ஆரம்பத்துல சொன்னது தான் உங்களுடைய அந்த எஃபோர்ட் இனிஷியலா அதிகமா இருக்கும். இருக்கணும். அந்த 100 பேர் 1% உழைப்ப போடக்கூடிய நிலைக்கு நீங்க மாறும்பொழுது,
எஃபர்ட் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே வருது. உங்களுடைய இன்கம் ஒரு பக்கம் ரைஸ் ஆகிட்டே இருக்கும். அப்போ 1 to 2 இயர்ஸ்க்குள்ள நம்முடைய ஃபினான்ஷியல் ஃப்ரீடம த்ரூ வெஸ்டேஜ் நம்மளால அடைய முடியும். ஸோ சக்சஸ் த்ரூ கன்சிஸ்டன்சில இன்னைக்கு நம்ம பார்த்த விஷயங்கள், ஒரு கன்சியூமர்னா யாரு, ஒரு கன்சியூமர்ல இருந்து ஒரு சாட்டிஸ்ஃபைட் கன்சியூமர் அவங்க எப்படி மாற முடியும், ஒரு சாட்டிஸ்ஃபைட் கன்சியூமர்ல இருந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரா மாறும்போது அவங்க பண்ண வேண்டியது ஃபாஸ்ட் ஸ்டார்ட் 8% தான். ஸோ அவங்க ஃபாஸ்ட் ஸ்டார்ட் 8% அச்சீவ் பண்ணிட்டு கீழே இருக்கக்கூடிய நபர்கள் அவங்களுமே ஃபாஸ்ட் ஸ்டார்ட் 8% அச்சீவ் பண்ண வைக்கணும். ஸோ ஒரு டீம்ல இருக்கக்கூடிய மேக்ஸிமம் எல்லாருமே பிளான் பண்ண வேண்டியது ஃபாஸ்ட் ஸ்டார்ட் 8%. ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்ல இருந்து ஒரு சாட்டிஸ்ஃபைட் டிஸ்ட்ரிபியூட்டரா மாறும்போது சக்சஸ் த்ரூ கன்சிஸ்டன்சிங்க இந்த பிளானை அவங்க அடாப்ட் பண்ண ஆரம்பிக்கணும். ஒரு சக்சஸ் த்ரூ கன்சிஸ்டன்சிங்கிற பிளான் அடாப்ட் பண்ணும்போது மாசம் அவங்க செய்ய வேண்டியது அந்த டீம்ல ஒவ்வொருத்தரை ஸ்பான்சர் பண்ணி கன்சிஸ்டன்சி ஆஃபர் மூலமாக பண்ண வைக்க ஆரம்பிக்கணும். ஸோ 5 மாசத்துல இல்ல 6 மாசத்துல பிரான்ஸ் டைரக்டர் நிலையை அடையறதுக்கான முயற்சி அவங்க எடுக்கணும். ஸோ 1 இயர்லயோ இல்ல 1.5 வருஷத்துலயோ இல்ல 2 வருஷத்துலயோ கிரவுன் டைரக்டர் அப்படிங்கிற நிலையை அடைஞ்சு 1 lakh பிளஸ் இன்கம் அவங்க ஏர்ன் பண்றதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி என்னங்கிறத பார்த்தோம். ஸோ அந்த 1 year to 2 yearsக்குள்ள 1 lakh இன்கம் ஏர்ன் பண்றதுக்கு என்ன மாதிரியான ப்ராடக்ட் ஸ்ட்ராட்டஜிங்கிறது நம்ம பார்த்தோம். ஸோ அந்த ப்ராடக்ட் பேக்கேஜ், ஸோ ஒவ்வொருத்தருக்கும் தேவைப்படக்கூடிய அந்த ப்ராடக்ட் பேக்கேஜை நம்ம பார்த்துருக்கோம். அந்த ப்ராடக்ட் பேக்கேஜை மூவ் பண்றதுக்கு நம்ம எப்படி நம்ம கொண்டு போகணும் அப்படின்னா, ஒரு ஃபேமிலி பிசினஸா கொண்டு போகணும். அந்த ஃபேமிலி பிசினஸ்க்குள்ள ஒரு ப்ராடக்ட் யூட்டிலிட்டி எப்படி போகணும், அந்த ப்ராடக்ட் யூட்டிலிட்டி யார்கிட்ட என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் நம்ம மூவ் பண்ணணும், இதுதான் என்டையர் ஸ்ட்ராட்டஜிக் பிளான். இந்த ஒரு நபருக்கும் நான் சொல்லக்கூடிய ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறது தனிப்பட்ட முறையில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ். இதை தாண்டி ஹைவஸ் ப்ராடக்ட், ஒரு வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட் இருக்கு. டீ காஃபில இருந்து பேஸ்ட் சோப்ல இருந்து எல்லாருக்குமே பயன்படுத்த வேண்டிய காமன் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ரைஸ் பிரான் ஆயில் காமன் ப்ராடக்ட், ஒரு குடும்பத்தில் எல்லாருக்குமே தேவைப்படக்கூடிய ப்ராடக்ட். அப்ப இத்தனை ப்ராடக்ட்ஸ் நம்ம கையில இருக்கு. இது ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணாம இந்த வியாபாரத்துல ஜெயிக்க முடியாது. ஏன்னா நீங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, ஓடுற குதிரை மேல தான் பணத்தை கட்டுவாங்க. நம்ம ஓடுற குதிரையாக இருந்துச்சுன்னா தான் நம்ம டீம் நம்ம சொல்றதை கேட்பாங்க. அப்ப நம்ம கரெக்டான ஒரு ஸ்ட்ராட்டஜியை நம்ம டீமுக்கு கொடுத்து நிறைய அச்சீவர்ஸ் உருவாக்கி அவங்களை பணம் சம்பாதிக்க வைக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா இது எனக்கு சரிப்பட்ட வராது, இது வேண்டாம் அப்படின்னு ஒதுக்கிட்டு போன எல்லாருமே திரும்ப வருவாங்க. நம்ம யார்கிட்டயும் நம்ம போய் கெஞ்சணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை, வாழ்க்கை நிலையை பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்கா மற்றவங்க நம்ம கிட்ட என்ன பண்ணீங்கன்னு கேட்க வருவாங்க. அந்த நேரம் நடக்கிறது தான் தீபாவளி. So in your success, lies of success, wish you all the success, wish you wealth, and thank you so much.